Hi armies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஷா. இன்றைக்கி நம்ம வந்து தேயாங்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா மேரிட் வித் மை தாய் மாமா. இது ஒரு ஏஜ் கேப்பான ஒரு திங் தான்டா இந்த ஒன் ஷாட். ஏஜ் கேப் டைட்டிலே பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கோம். லைக் தாய் மாமா உங்கள் அம்மாவோட தம்பி தான் தேயாங். ஸோ இதுதான் கான்செப்ட். நான் ஏற்கனவே லைவில் நிறைய வாட்டி நிறைய தம்ப்லைன்லாம் கூட காமிச்சேன். இந்த தம்ப்லைன்லாம் முன்னாடி லைவ் வந்தவங்களுக்கு தெரியும். லைவில் தம்ப்லைன் காமிச்சோம் அண்ட் வந்து என்ன மாதிரியெல்லாம் இந்த கதை இருக்கும், இந்த ஸ்டோரி இருக்குன்றதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ரீசெண்ட் டேஸில் லைவில் செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. இஃப் எனி ஒன் வாண்ட் ஜாயின் லைவ், நான் மோஸ்ட்லி நைட்டில் லைவ் வரேன். நைட் டைமில் சண்டே கூட நான் லைவ் வரேன். சரியா, சண்டே நைட் டைம் நான் லைவ் வருவேன். மோஸ்ட்லி சண்டேஸ் எவ்ரிடே இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் தான் வரல, மற்றபடி எல்லா நாளும் வந்துட்டேன் லைவு. ஸோ என்றைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அன்றைக்கி நான் லைவ் வரமாட்டேன். ஓகேவா, என்றைக்கு பண்ணலையோ ஐ வில் கம் ஆன் லைவ் எவ்ரி நைட் டைமில் தான் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் நைட் வரேன். இல்லை உங்களுக்கு எதாவது பர்டிகுலர் டைமாக வரணும் அப்படின்றது தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டைமில் வாங்கக்கா அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி அதுக்கேற்ற மாதிரி ஷஃபில் பண்ணி வரேன். லைவில் வந்து செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கோம் நாங்கள் பேசுகிறது. வந்தவங்களுக்கு தெரியும், லைவ் வந்து அட்டன் பண்ணி எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். செம்ம ஃபன்னாக போவோம். ஸோ அந்த ஃபன்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா லைவ் அட்டன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் லைவ் வராது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, ஸோ லைவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்துட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் வரும், என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். சரி, ரொம்ப பேசிட்டேன், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹோப் யூ கைஸ் லைக் த ஸ்டோரி. அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ண. உங்களுக்கு வில்லேஜ் கண்டென்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான். ஓகேவா, ஸோ இப்போ நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட சரி அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அம்மா 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 விட்டுருமா, ஏம்மா அடிக்கிற, அம்மா வேணாம்மா அடிக்காதம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரேக் கை பண்ணிருக்கீங்க. ஆனால் செம்ம தர்ம அடி வாங்கின்னு இருக்கீங்க. நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. சரியா, சரி அடி வாங்குறீங்க. அப்படியே தீராமல் அப்படியே உங்கள் அம்மா போட்டு தோசை கரண்டியில் வெளுத்து வாங்குறாங்க. எத்தனை அரியர் வச்சுருக்க? 3வது வருஷம் வந்துட்ட வயன், நீ எத்தனை அரியர் வச்சுருக்க பாரு. இருக்கிற 6 எக்ஸாமில் 4 அரியர், 2 தான் பாஸ் ஆயிருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையாடி? பொம்பளை பிள்ளைங்களாம் அங்கே எப்படி படிக்குதுங்க, நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்ன தான் வலிச்சாலும் வலிக்காத, லைக் எப்படி சொல்கிறது, லைட்டாக தான் வலிக்குது உங்களுக்கு, ஆனாலுமே ரொம்ப வலிக்கிற மாதிரி அப்படியே உயிர் பாடுற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. அப்போ தான் நேராக குடுன்னு தேவாங்க ஓடி வர்றாரு. அக்கா எதுக்குக்கா அடிக்கிற புள்ளைய போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் கேளுமம்மா, வந்ததுலேருந்து போட்டு அடிச்சுட்டே இருக்கம்மா என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க. இங்கே தேவாங்க, அக்கா எதுக்குக்கா அடிக்கிற போதுங்கள, ஏன்க்கா பொம்பளை பிள்ளைய போட்டு ஏன்க்கா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே அதாவது தேவாங்கோட அக்கா உங்கள் அம்மா, டே நீ சுமாரு, நீ தான் அவளை செல்ல கொடுத்து கெடுத்துட்டு இருக்க பாரு, அவள் ரிப்போர்ட் கார்டை பாரு, 4 அரியர்ரா, 6 எக்ஸாமில் 2 தாண்டா பாஸ் ஆயிருக்கா. என்னடா இது, பொம்பளை பிள்ளையோட இவெல்லாம் எப்படி அங்கங்கே இங்கே அப்படி படிக்குது பொம்பளை பிள்ளைங்க பாரித. கணக்கு தான் கணக்கு வரலன்னு சொல்லிட்டு தானே நம்ம பிகாம் குரூப் எடுத்து கொடுத்தோம். பிகாம்லேயே போயிட்டு இப்போ 4 அரியர் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் என்ன பிகாம் எடுத்த, நீ வந்து படிச்சு பாரு தெரியும். கணக்கு தான் வரல, அக்கௌண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உனக்கு. அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாட்ஸ் இருக்குது, இது 10வது குறைக்கு எத்தனை கோர்ஸ், நான் முதல்வன் கோர்ஸ் வேறு இருக்குது தெரியுமா, அதை வேறு படித்து பாஸ் ஆகணுமா. எவ்வளோ தலைவலியாக இருக்குது தெரியுமா எனக்கு. காலேஜ் ஏன்டா சேர்த்தோன்ட்டு இருக்குது. அப்போவே சொல்லுவேன் தெரியுமா, படிக்கலைன்னா எருமாடு வைக்க விடுவேன்னு. நான் ஒழுங்காக படிக்காமலே இருந்திருக்கலாம், 11வது பாஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம், 4 எருமை மாடாவது மேய்ச்சிருப்பேன் நான் நிம்மதியாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தயாங்க சிரிக்கிறாரு நீங்கள் பேசுகிறதுக்கு. நீங்கள் க்யூட்டாக அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மாமா சிரிக்காத மாமா, அடிச்சது வலிக்குது மாமா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா வலிக்கட்டும், அப்போ தான் அடுத்த வாட்டி ஒழுங்காக பாஸ் ஒழுங்கு மரியாதையாக அடுத்த வர செமஸ்டரில் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி இதையும் சேர்த்து பாஸ் பண்ணணும், புரியுதா, அரியர் இல்லாமல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுற அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இப்படி போகிறாங்க. இங்கே நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேயாங்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இது வந்து உங்களோட ஒரு வகையான இன்ட்ரோவாக வச்சுக்கலாம். தேயாங்க நீங்கள் ஒன் சைடாக வந்து ஒரு 4 வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க தேயாங்க. லைக் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்கூல் டேஸில் நீங்கள் கடைசியாக 12th படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பையன் உங்களை வம்பிழுத்துருப்பான். அந்த பையனை வந்து தேங்க் போட்டு வயனை வந்து நீ இந்த மாதிரி இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணினா உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு போட்டு செம்மட்டி அடிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஒன்றுனா உங்கள் மாமா வந்து பறந்து வருவார் அப்படியே
உங்கள் வீட்டுக்கே வந்து கடைக்குட்டி அவர் தான் சரியா. உங்கள் அக்காவுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். அதில் வந்து 2 பொண்ணு 2 பையன் ஓகேவா. உங்களுக்கு இன்னொரு பெரிய மாமாவும் இருக்குது. ஆனால் அந்த மாமாவுக்கும் உங்களுக்குமே ரொம்ப வயசு வித்தியாசம். உங்கள் அம்மாவுக்கு அடுத்தது அவர் ஓகேவா. அவங்க அம்மா கூட பிறந்தவங்க வந்து மொத்தமே உங்கள் அம்மாவோட சேர்த்து 4 பேர். உங்கள் அம்மா முதல்ல, அடுத்ததுக்கப்புறம் ஒரு மாமா, அதுக்கப்புறமா ஒரு பெரிய சித்தி, அதுக்கப்புறம் ஜொங்குக்கும் ஐயோ ஜொங்குக்கு இல்லை தேயாங் சாரி ஐயோ மாமானாலே ஜொங்கு கூட வந்துடுறாரு. இல்லை தேயாங் அவங்க அம்மா, உங்களுக்கு இன்னொரு மாமா, அப்புறம் ஒரு சித்தி, அதுக்கப்புறம் ஜொங்கு. ஐயோ தேயாங் அதுக்கப்புறம் தேயாங் ஓகேவா. ஸோ வந்து உங்கள் பாட்டிக்கு வந்து லேட் ப்ரெக்னென்சியில் தான் தேயாங் பிறந்திருப்பார். ஸோ அதனால ஏஜ் கேப் ரொம்ப ஜாஸ்தி. லைக் இப்போது வந்து உங்கள் அம்மாவுக்கும் ஜொங்குக்குமே ஏஜ் வந்து ஒரு 8 வயசு வித்தியாசம், 8-9 வயசு வித்தியாசம் வரும். ரொம்ப ஏஜ் கேப் கழிச்சு தான் பிறந்திருப்பார் சரியா. ஸோ அதனால தான் அவர் சின்ன லைக் வீட்டுக்கு கடைக்குட்டி. உங்களுக்கும் தேயாங்குக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ்னால், உங்களுக்கும் தேயாங்குக்கும் 9 வயசு வித்தியாசம். 9 வயசு உங்களுக்கும் தேயாங்குக்கும் வித்தியாசம். புரியுதா? 9 வயசு தான் சரியா. ரொம்ப ஏஜ் கேப்பில் 9 to 10 இயர்ஸ் வச்சுக்கலாம் ஓகேவா. 9 to 10 இயர்ஸ் அந்த ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கும் தேயாங்குக்கும். ஸோ இது வந்து தேயாங் உங்களுக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போட்டு செம்மட்டி அவர் அடிச்சிருப்பார் அங்கே அந்த ஸ்கூலில் உங்கள் பின்னாடி பம்பிளி தவணை. ஸோ நீங்கள் அதிலே ஃப்ளாட், நீங்கள் நம்மளுக்காக மாமா இப்படிலாம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே ஃப்ளாட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் ஒன் சைடாக தேங்காய் லவ் பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க. ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும். பட் வீட்டில் உங்கள் யாருக்குமே தெரியாது நீங்கள் தேங்காய் மேலே ஆசையாக இருக்கிறது எதுவுமே தெரியாது யாருக்கும். நீங்கள் காலேஜ் போவீங்க, புலம்புவீங்க, மாமா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, என்னை இன்றைக்கி காப்பாற்றிச்சு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் பாரு பார்த்துக்கிட்டே இரு, உங்கள் மாமாவுக்கு வேறு வயசாகிக்கிட்டே போகுது, இப்போவே உங்கள் மாமாவுக்கு 29 வயசு ஆக போகுது, நீ பாரு பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க உங்கள் மாமாவை யாருக்காச்சும் அப்படின்னு. நீங்கள் இந்த டாபிக் இத்தனைக்கு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. லைக் நம்ம மாமாவுக்கு வேறு யாரு கூட கல்யாணம் ஆகிடும்ன்றட்டா இந்த இதுவே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இன்னும் தேயாங்குக்கு வந்து பொண்ணு பார்க்குறது அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா தேயாங் சில பல காரணங்கள்னால அவருமே கல்யாணத்தை தள்ளி போட்டுகிட்டே போயிருப்பார். அவருக்கு கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் தள்ளி போட்டே போயிருப்பார். அதனால் இது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி யோசிச்சதே இல்லை. நீங்களும் வந்து இது கேர்லெஸ்ஸாக தான் வச்சுருக்கீங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் என்ன பண்ணுறீங்க, லைக் வந்து அவங்க அம்மா சப்பாத்திக்கு மாவு பிசைய சொல்லிட்டு உங்களுக்கு பாத்திரத்தில் மாவு எண்ணெய் எல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாவு பிசைஞ்சிட்ருக்கீங்க சப்பாத்திக்கு. அப்போ சப்பாத்தி பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக தேயாங் வராரு. வந்து அவங்க அம்மா கூப்பிட்ருப்பாங்க, அதனால தான் வந்திருப்பார். நேராக வராரு தேயாங் வந்து, என்னக்கா எதுக்குக்கா கூப்பிட்ட, நான் வேறு ஒரு சோழி இருந்தது அதை முடிச்சுட்டு வரலான்னு பக்கத்துக்குள்ளே எதுக்குக்கா அவ்வளோ அவசரமாக வர சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா முதல்ல உட்காரு தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் பக்கத்தில் சொம்பில் தண்ணி இருக்கும் எடுத்து குடிச்சிட்டு, சொல்லுக்கா என்னக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அக்கா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே தேங்க அந்த குடிச்சிட்டு இருந்த தண்ணி அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு இறக்கிது. அப்படி கேட்டோடனே, என்னது பொண்ணு பார்த்தியா அக்கா, உங்ககிட்ட நான் தான் சொன்னேன்ல எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. இங்கே அவங்க அக்கா, டேய் இங்கே எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கலான் இருக்கேன், உனக்கும் காலங்காலத்தில் ஒன்று பண்ணணும்ல கல்யாணம்னு, உனக்கு பிடிக்கல, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு வந்து அதில் வந்து ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறதுக்காக நீ வந்து கல்யாணமே பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னா நான் உன் கூட பிறந்தவ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கவா சும்மா? ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த பிள்ளை பார்த்து நான் அந்த பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னோட கூட பிறந்த தம்பி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல, துப்பில்லைன்னு எனக்கு ஒரு துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் என்னை காரி துப்பாவதாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்கிட்ட அவருங்க கேட்குறாங்க. இங்கே தேயாங்கு, அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பார்த்துக்கலாம், இன்னும் நான் கிழவன் நாய் கட்டிக்கிறியா, டேய் லூஸு மாதிரி பேசாதடா, அடுத்த டிசம்பர் மாதம் வந்தால் உனக்கு 30 வயசுடா தேயாங்கு அப்படின்றாங்க. இங்கே தேயாங்கு, என்னக்கா பண்ண சொல்கிற, வயசு ஆகுது தான், ஆனால் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லையே அப்படின்ட்டு என் சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் கேட்டு உங்கள் மாமாவுக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்கேன்னு உடனே உங்களுக்கு அவ்வளோதான் சொரிக்கும் வந்துடுது. இந்த சப்பாத்தி மாவை போட்டு அப்படி அடி டங்குன்னு அடிக்கிறீங்க போட்டு பாத்திரத்துலேயே. இங்கே உங்கள் அம்மா தான், ஏய் நீ வேறு எதுக்குடி இப்போ பாத்திரத்தை போட்டு டொங்குன்னு அடிச்சிட்ருக்க என்ன அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லையே, சப்பாத்தி மாவு நல்லா வரணும்ல அதுக்கு தான் அடிச்சிட்ருக்கேன், நீ என்னத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன கத்துறமா போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வசிச்சிட்ருக்கீங்க. இங்கே தேங்க, சரி இப்போ என்ன, எதுக்கு இப்படி போயிட்டு அவளை கத்துற, இந்த கோவத்தெல்லாம் அவகிட்ட ஏங்கா கட்டுற, இப்போ என்ன உனக்கு, நீ பார்த்த பொண்ணு நான் பார்க்க வரணும் அதானே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இங்கே அவ்வளோதான், உங்கள் மூஞ்சி சுருங்கி போச்சு. என்ன பண்ணுது மாமா, ஐயோ இதுக்கு தான் நான் அப்போவே லவ்வை சொல்லிடணும்னு நினச்சேன்,
ஆனால் எங்கே அதுக்கிட்ட போனாலே வார்த்தையே வரமாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருது. எதுக்கு எப்படி போய் நான் அதுக்கிட்ட உன்னை லவ் பண்ணுறேன் மாமா, அதுவும் 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்னு எப்படி போய் சொல்கிறது? அது எப்படி நம்பும்? என்ன சின்ன பிள்ளைத்தனமாக லாலிபப் வாங்கி கொடுத்து நான் அமுச்சு விட்ருவோம், போய் வேலையை பாருன்னு. எப்படி நான் அதுக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாவை தான் போட்டு பெசன்னு பேசிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி போயிட்டு இருக்கு. தேங்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் தான் போயிருப்பீங்க. நீங்களும் பாவாடை சட்டை போட்டு, ஐ மீன் பாவாடை தாவணி போட்டுட்டு நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பர்சன், உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிற ஒரு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பர்சனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க. எப்படி இருக்கும்? இஞ்சி தின்ன குரங்க மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு சுத்தமாக இதில் ஈடுபாடே இல்லை. பட் ஆனால் உங்கள் அம்மாவோட இதுக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. இங்கே அப்படியே தேங்க் வந்து பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ்ஷாக இருக்குது. பிகாஸ் வந்து தேங்குக்கு வந்து இந்த மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவருக்காக ஒரு பொண்ணு வரப்போகுதுன்ற ஒரு இது அவருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ப்ளஷ் ஆகி தான் உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க, பொண்ணு பார்க்க பிடிக்கலன்ட்டு பாருங்க மூஞ்சி உள்ள வெக்கத்தை பாரு ஒரு ஐயாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் இஞ்சி தின்ன குறைக்க மாதிரி இருக்கீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே பேச அப்படியே டைம் ஆகி பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போ பொண்ணு வராங்க. பார்த்தா அழகாக தான் இருக்குது அந்த பொண்ணு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கா. தேங்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க, ஐயோ இது என்ன இந்த பொண்ணு வேற இவ்வளோ அழகாக இருக்குது, ஐயோ மாமாவுக்கு பிடிச்சிருமே பார்த்த உடனே. எனக்கே தோணுது இது நல்லா இருக்குன்னு இந்த பொண்ணுன்ட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சுது. எனக்கு இல்லை மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுன்னு உட்காண்ட்ருக்கீங்க. இங்கே அப்படியே தேங்க பார்த்தா தலையை நிமிந்து பொண்ணை பார்க்குறாரு. அவருக்கு வந்து நீங்கள் யோசித்த மாதிரியே தேங்குக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. லைக் வந்து பரவாயில்ல, அழகாக இருக்காங்க, அந்த அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அதே மாதிரி பொண்ணை காப்பி கொடுக்க சொல்கிறாங்க. பொண்ணும் காப்பி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தேங்காய் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் தேங்காய் கொடுக்கும் போது தேங்காய் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்போ அப்படியே தேங்காய் கிட்ட போயிட்டு உங்கள் அம்மா தான் கேட்குறாங்க, என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் தேங்க பிடிச்சிருக்குமா, சரி பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து அடுத்தது பேசுவாங்கள்ல, அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க இங்கே அந்த பொண்ணை தான் அப்பப்போ பார்க்குறாரு. அந்த பொண்ணும் தேங்க அப்பப்போ பார்க்குறா. இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கிளம்பி எல்லாம் போகும்போது சரி நாங்கள்லாம் கிளம்புறோம், மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. தேங்க நேராக குடுக்குடுன்னு ஏஞ்சி அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாரு. போயிட்டு உள்ள ஒரு இது வச்சுருக்காரு, லைக் வந்து டேரி மில்க் மாதிரி ஒரு சாக்லேட் வச்சுருக்காரு. அவரோட பேக்கெட்லேருந்து எடுத்து இந்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அது சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு சிரிச்சுட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீங்கள் தேங்க செம்ம ஸ்மைலிங் ஃபேஸோடு திருப்பி வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளில போகிறாங்க. உங்கள் அம்மா கிண்டல் பண்ணிகிட்டே வராங்க, பாருடா சாக்லேட்டு, சரிதான் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு கூட்டின்னு போகிறாங்க தேங்க. இங்கே நீங்கள் என் மாமா யாருக்கோ வாங்கி கொடுக்குது சாக்லேட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அப்படியே போகிற வழியிலேயே உருந்தா காரில் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க அப்போ தான் வந்து கேட்குறாரு, ஏய் என்னடி ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னாச்சு வயன், எதுக்காக மூஞ்சி இப்படி வச்சுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எனக்கு மட்டும் தானே சாக்லேட் வாங்கி கொடுப்ப, இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு புதுசாக வாங்கி கொடுக்குற பாரு, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மாறுறது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏச்சி இதுக்காடி இப்படி மோதி வச்சிட்ருக்க, சரி விடு உனக்கு அதை விட பெருசாகவே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு என் சாக்லேட்டை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நான் இனிமேல் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஐயோ வயன் நீ சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க, வளர்ந்தா நீ எல்லாம் சரியாயிடுவேன், உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மாமா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு கேட்காத, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கார் டோர் இறங்கி நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க. எங்கள் தேங்க உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. ஏய் நில்லுடி
நில்லுடி எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நடந்து குடுக்குன்னு ஓடுறீங்க. அவர் எதுக்கு பிடிக்கலன்றா, நல்லா தானே இருந்துச்சு அந்த பொண்ணு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தேங்காய்கிட்டே பேசல, உங்கள் அம்மாட்டே பேசல, யார்கிட்டையுமே பேசல. உங்களுக்கு செம்ம காண்டாயிருச்சு. லைக் தேங்காய்க்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னும் போதே உங்களுக்கு செம்ம காண்டாயிருச்சு. நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை. அதனால் நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே கதவு சாத்திட்டு கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. தேங்காய் இங்கே அப்படியே வந்திருப்பாரு. வந்து பார்க்குறாரு, குடும்பமாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, மற்ற காரியங்கள்லாம் பேசலாமா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இங்கே தேங்கும் எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ மற்ற காரியங்கள்லாம் பேசி இப்போது என்கேஜ்மெண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தேங்குக்கும் அந்த பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. உங்களால் எதுவுமே பெருசாக பண்ண முடியல, ஏன்னா டக்குன்னு பண்ணுறாங்க உங்கள் வீட்டில். அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக அதை தடுத்து நிறுத்த எதுவுமே பண்ண முடியல. என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுது. இப்போ அந்த பொண்ணுக்கும் தேங்குக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா பேசிகிட்டே போவேன். நீங்கள் தேங்காய்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தேங்காய்க்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களை தூக்கி வளர்த்த ஒரு பொண்ணு. நீங்கள் அவருக்கும் நீங்கள் ரொம்ப அட்டாச்சு, அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. அவருமே உங்ககிட்ட செம்ம க்ளோஸ். உங்களுக்கு தேவையானது எல்லாமே அவர் பார்த்து பண்ணுவார். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்றதே அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் பேச மாட்டீங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்க. அவரை சாப்பாடு போட சொன்னால் கூட உங்கள் அம்மா ஏதோ கடமைக்குன்னு வந்து போட்டுட்டு இன்னும் வேணுமான்னு கூட கேட்பீங்க நீங்கள் டெய்லி எப்போவுமே. இப்போலாம் வந்து சாப்பாடு போட்டால் அப்படியே போட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க. அவரை பார்த்து பேச மாட்டீங்க. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அது எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசணும்னு ட்ரை பண்ணுவார், ஆனால் நீங்கள் பேசவே மாட்டீங்க அவர்கிட்ட. இப்படியே போகுது. இப்போ வந்து அந்த பொண்ணும் அவங்க ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டெய்லியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி காலேஜில் அப்படியே ஒரு பெஞ்சில் படுத்துட்டு குமரி அழுதுட்டுருக்கீங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசுறது நீங்கள் உங்கள் கண்ணார பார்க்குறீங்க உங்கள் வீட்டில். அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் காலேஜில் அப்படியே படுத்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ தான் வராங்க. ஹே வயன், எதுக்குடி இப்போ அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு சொன்னால் புரியாதுடி, 4 வருஷமாக என் மாமாவை லவ் பண்ணேன். எனக்கு தான், என் புருஷன்தான், எனக்காக மட்டும்தான் என் மாமா என்னை தான் கட்டிக்கும், என் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கும். இதெல்லாம் மட்டும்தாண்டி இந்த 4 வருஷத்தில் கனவு காண்டேன். ஆனால் இப்போ அது யாருக்கிட்டேயும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. என்னை எந்த வகையிலுமே மாமா என்னை அப்படி பார்க்கவே இல்லை. இப்படி பார்த்துருந்தா பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லும் போதே எனக்கு வயனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல என் மாமா. என்னை அப்படி எது பார்க்கவே இல்லைடி, நான் தான் தேவையில்லாமல் கனவு காண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் விட்ரி, உங்கள் மாமாவுக்கு உன்னை பிடிக்கலன்னும் போது என்னடி பண்ணுறது, அது பிடிக்காம பண்ணால் நல்லா இருக்காது லைஃப் நல்லா இருக்காது வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு என் மாமா தான் வேணும். எனக்கு என் லைஃப் நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு என் மாமா கூட இருக்கணும், என் மாமாவுக்கு பொண்டாட்டியாக நான் இருக்கணும், இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கேங்லேயே கொஞ்சம் ஒரு டாம்பாய் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா. லைக் வந்து எல்லாத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு என்ன சொன்ன திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் எனக்கு என் மாமா கூட இருந்தால் போதும், அதுக்கு எனக்கு பிடிக்குதே இல்லை, அது 2வது பட்சம்தான், அது கூட நான் இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு சரி ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் பழைய ஐடியா தான், பட் ஸ்டில் நீ சொல்கிற அந்த டாப்பிக்கு இது ஒத்து போகும் அப்படின்றா. நீங்கள் என்ன ஐடியா எனக்கு கொஞ்சம் சொல்லு ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஆனால் இதை பண்ணுறதுனால உன் மாமாவோட மானம் போகும், ஆனால் நீ உன் மாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் என் மாமா மானம் போக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், உன் மாமாவுக்கு கெட்ட பேர் வரலாம், ஊர்க்காரங்களாம் தப்பாக பேசலாம், ஆனால் ஸ்டில் நீ உன் மாமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் சரி ஓகே என்னது அது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு ஒரு ஐடியா உங்ககிட்ட சொல்கிறா. அந்த ஐடியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது சரிப்பட்டு வருமானு உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு வேறு வழியும் இல்லை. உங்களுக்கு உங்கள் மாமா கூட இருக்கணும், உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் உங்களோட ஆசை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக வரீங்க அந்த பிளானை.
ஆக்சுவலி அவன் என்ன சொல்லியிருப்பானா, லைக் நீ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உன் மாமா கூட ராத்திரி தங்கினீன்னா ஊர்க்காரங்கள்லாம் கண்டிப்பாக உனக்கும் உங்கள் மாமா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நீயும் மாமாவும் ஒரே ரூமில் இருந்தீங்கன்னா போதும். அந்த மாதிரி அவள் சொல்லியிருப்பா. உங்களுக்குமே இது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி உங்கள் மாமாவை எல்லோரும் தப்பாக நினைப்பாங்கன்னு தோணுது. ஆனால் வேறு வழி இல்லை, உங்களுக்கு உங்கள் மாமாவை கட்டிக்கணும், அதுதான். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு வந்து சாப்பாடு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போவே எதோ யோசனையில் தான் நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க சாப்பாடு. உங்கள் அம்மா வேற வந்து திட்டுறாங்க. அங்கே பாரு குழம்பு தீய விட்டுட்ருக்க, கிளறி விட்றி, என்னத்தடி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறீங்க. தேங்காய்க்குமே போடுறீங்க. தேங்காயுமே சாப்பிட்றாரு. தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்திருக்கும். அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு போய் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து ஃபோன் பண்ணியிருப்பா. அவர் எடுத்து சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உங்களுக்கு எங்கே வயிற்றுச்சலாக இருக்குது, இருடி எல்லாம் இன்னையோட முடிஞ்சிடும், இன்றைக்கி நைட்டோட எல்லாம் முடிஞ்சிடும், நாளையிலேருந்து நீ என்னோடது, இன்றைக்கி எவ்வளோ வேணாலும் பேசிக்கோ அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதை அங்கேயுமே பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவருமே போயிட்டு படுக்கிறதுக்கு போயிருப்பார். போயிட்டு அவருக்கு செம்ம தூக்கம். அவர் நடுவில் எந்திரிக்கிறா, லைக் எப்படி சொல்கிறது, போய் படுத்தோடனே தூக்கம் வந்துடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பால் குடிக்கிற பழக்கம் இருக்குது தேங்குக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேங்காயோட இதில் 2 மயக்க மாத்திரையை கடந்து விட்டுறீங்க. ஏன்னா அவர் நடுவில் எந்திரிச்சு உங்களை வெளியில் தத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது, காலையில் வரைக்கும் ஒன்றா ஒரே ரூமில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு 2 மயக்க மாத்திரையை அவருக்கு கலந்து பாலில் கொடுத்து விட்டுறீங்க. அவரும் குடிச்சிட்டு போயிடுறாரு. போய் படுத்தோடனே மனுஷன் செம்மையாக தூங்கிடுறாரு. தூங்கினோடனே டயர்டில் அப்படியே தூங்கிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மிட் நைட் ஒரு 12 மணிக்கு நேராக அவர் ரூமுக்கு தான் போகிறீங்க. அவர் ரூமுக்கு போயிட்டு கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் அப்படியே பதுங்கி அவர் ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் மாமா அவ்வளோ அழகாக அப்படியே அந்த நிலா வெளிச்சத்தில் படுத்திருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்கார். பார்க்க அப்படியே குழந்த மாதிரி கட் பண்ணின்னு போட்டிருக்காரு, ஒரு வேட்டி கட்டியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் மாமாவை அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்க. ஏன் மாமா, நான் பின்னாடியே தானே சுற்றிட்டுருக்கேன் மாமா மாமா மாமான்னு, உனக்கு ஒரு வாட்டி கூட என் மேலே அந்த புள்ள நம்ம மேலே சுற்றுது, நம்ம மேலே ஏதாவது ஆசை இருக்குமான்னு உனக்கு தோணவே இல்லை. ஏன் ஏன் நான் அழகா இல்லையா, இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி இல்லையா மாமா, ஏன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மாமா பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் மாமா செம்ம தூக்கத்தில் இருக்கார், தேங்க மாமா, அவங்களோட தேங்க மாமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே போய்ட்டு அவர் சீக்ஸில் கையை வைக்கிறீங்க. எனக்கு நீ மட்டும் போதும் மாமா, நீ உனக்கு என்ன பிடிக்கல அதெல்லாம் 2வது பட்சம், ஆனால் நான் உன் கூட இருக்கணும், உன் பொண்டாட்டியா. எனக்கு அதுதான் 4-5 வருஷமாக உன் பொண்டாட்டியாக வாழணுன்றது தான் என் குறிக்கோளாகவே வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். நீ என்ன நினைக்கிற, நான் ஏன் எல்லா இதுலேயும் ஃபெயில் ஆகிறேன் நீ ஏன் நினைக்கிற? அப்போயாச்சும் சரி இது எல்லாத்தையும் இவளுக்கு படிப்பு வரலை, இவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்கும் போது நான் உன்னைய கையை காட்டலான்னு பார்த்தேன் மாமா, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு அளவுக்கு நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் வேணும்னு நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபெயில் ஆக அரியர்ஸ் நிறையா வச்சு எனக்கு படிப்பு வரலைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எடுப்பாங்க, லைக் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும் போது நீங்கள் உங்கள் தேங்க மாமாவை நான் கட்டிக்கிறேன்னு நீங்கள் சொல்லலான்னு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் வேணும்னே எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிருப்பீங்க. இது தெரியாமல் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா போட்டு சரி அடிச்சிருப்பாங்க படிப்பு வரலன்ட்டு. நீங்கள் அப்படியே தேங்க பார்த்துட்டு, எனக்கு நீ மட்டும் போதும் மாமா, எனக்கு இந்த உலகத்தில் என் அம்மா அப்பா எதுவும் வேணாம், நீ போதும், உன் கூட காலம் முழுக்க உன் கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடுவேன் உன் பொண்டாட்டியா, எனக்கு அதை மட்டும் கொடுத்துருமாம்மா தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து பேசிகிட்டே இருக்கீங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, பேசிவிட்டு படுத்துட்டு அவர் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறீங்க. தேங்குமே செம்ம டயர்டில் இருந்தால் அந்த ஏற்கனவே டேப்லெட் வேறு கொடுத்துருக்கீங்களா, அந்த டயர்டில் அவர் தூங்கிடுறாரு. அவருமே நல்லா தூங்குறாரு. இப்படியே நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில் உங்கள் அம்மா தான் எந்திரிச்சு உங்களை தான் தேடுறாங்க. வயனு அப்படின்னு கூப்பிட்றாங்க தூக்கத்துலேயே. நீங்கள் உங்கள் சவுண்டே காணும். ஏஞ்சி பார்க்குறாங்க, எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வெளியில் ஹாலில் வந்து பார்க்குறாங்க, எங்கடி போனேன் அப்படின்ட்டு அப்படியே தேடிட்டு இருக்காங்க. கிச்சனில் ஏதாவது இருக்காளா அப்படி சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. கிச்சனில் நீங்கள் இல்லை.
அப்போ பார்த்தா கரெக்டாக வந்து ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க. ஆ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உங்கள் அம்மாவை தான். உங்கள் அம்மாவும் போய் நிற்கிறாங்க. என்னங்கப்பா அப்படின்ட்டு. இல்லைக்கா, தியாங் தம்பிக்கிட்ட சில விஷயம் பேசணும். வர திருவிழாவுக்கு இந்த மைக் செட்டு, அப்புறம் அந்த தேவையான பொருளெல்லாம் எங்கே வாங்கணுன்றதெல்லாம் கேட்கணும். அவர் தான் கரெக்டாக சொல்லுவார், தெளிவாக பேசுவார். தம்பி தான். கொஞ்சம் தியாங் தம்பியை கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மாவும் தோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு தான் ஏறி வராங்க. தேங் ரூமுக்கு தான் வராங்க. இங்கே தேங் ரூமுக்கு வந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே ரூமை தட்டிடுறாங்க. தேங்கு தேங்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டோர் ஓப்பனே ஆகலை. உங்கள் அம்மா ஓரளவுக்கு கத்தி கத்தி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பனே ஆகலை. இங்கே தேங்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. பார்த்தா தேங்குமே ஃபோனை எடுக்கலை. நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்குமே ஃபோன் அடிக்கிறதுனால நீங்களும் எந்திரிக்கவே மாட்றீங்க. தட்டி தட்டி பார்க்குறாங்க. யாருமே நீங்கள் சுயநலவே இல்லாத மாதிரி இருக்கீங்க 2 பேரும். அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே செம்மையாக பயம் வந்துடுது. உங்கள் அம்மாவுக்கு தான். என்ன இவ்வளோ தட்டுறோம், ஃபோன் அடிக்கிறோம், இவன் என்ன எந்திரிக்கவே மாட்றான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்காரை கூப்பிட்றாங்க. அதாவது உங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பாவும் வந்து தட்டி பார்க்குறாரு. பார்த்தா எதுவும் திறக்கிற மாதிரி இல்லை. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊரையே கூப்பிட்டுறாங்க திரட்டியோ என் தம்பி எந்திரிக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கதவு உடைக்கவே பிளான் பண்ணிடுறாங்க. இங்கே ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைக்கலான்னு சொல்லி முடிவெடுத்து கதவை போட்டு டங்கு டங்குன்னு 2 அடி அடித்து கதவை உள்ளே திறந்து எல்லாம் உள்ளே போய் பார்த்தா இங்கே நீங்களும் தேங்கும் ஒரே கட்டிலில் ஒன்றா படுத்துட்ருக்கீங்க. ஊருக்காரங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. இன்க்ளூடிங் உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்களும் தேங்கும் ஒன்றா ஒரே கட்டிலில் படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான். உங்கள் அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏய் வயனு அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அப்போ தான் தூக்கத்துலேருந்து அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறீங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் இதை தான் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. ரூமை லாக் பண்ணதும் நீங்கள் தான். தேங் வந்து ஃபுல் லாக் போட்டு தூங்குற பழக்கம் அவருக்கு கிடையாது. ஒரு பக்கம் ஒரு கழிச்சிட்டு தான் தூங்குவார். ஃபுல் லாக் போட்டது நீங்கள் தான். இந்த வேணும்னே பண்ணணுன்ட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கத்தவும் நீங்கள் இருந்துச்சு அப்படியே பார்க்குறீங்க. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, கம்முன்னு இருக்கீங்க. ஏய் உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் நடக்கக்கூடாதது நடந்துருச்சுமா எனக்கும் மாமாக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா ஏய் யாரடி என்னடி சொல்கிற? என் தம்பியா? என் தம்பி உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானா? என்ன வயன் வளரிட்டுருக்க அப்படின்னு முறைக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஒரு பொண்ணு எதில் வேணாலும் போய் சொல்லுவா, தான் கற்பு போனதில் போய் சொல்லுவா நீ நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே அவங்க பாட்டி, அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து தேங்காய் எழுப்புறாங்க. டேய் அப்படின்ட்டு எழுப்புறாங்க. தேங்காய் அப்போ தான் அவர் ஏற்கனவே டேப்லெட் அந்த பாலில் கலந்து கொடுத்த டேப்லெட்னால செம்ம டயர்டில் தூக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் லைட்டாக தண்ணியெல்லாம் தெளித்து அவர் எழுப்புறாங்க. ஏஞ்சி பார்த்தா ஊருக்காரங்க ஃபுல்லாக ரூமில் தான் இருக்கிறாங்க. தேங்க என்னாச்சு, ஏன் எல்லாம் இவ்வளோ காலையில் இங்கே வந்து நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் அம்மா எல்லாம் முறைச்சி பார்த்துட்ருக்காங்களே தவிர்த்து யாரும் ஒரு வாயை திறக்கல. அப்புறம் உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. என்ன தேங்க நடந்தது நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னா புரியலக்கா அப்படின்னு சொன்னோடனே இங்கே உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் தேங்க பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் தேங்கு இங்கே உங்களை பார்க்குறாரு திரும்பி. ஏய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. மாமா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை நீங்களும் நானும் காதலிக்கிறோம், நம்மளுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாமா அப்படின்றீங்க. இங்கே தேங்கு ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பேசுகிறேன்னா தான் சொல்கிறேன்ல, நம்மளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. தேங்கு வயன் என்ன பேசுகிறேன்னு கேட்டேன். உனக்கும் எனக்கும் என்ன நடந்தது, நீ எப்போ முதல்ல என் ரூம்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா சும்மா என்னத்துக்கு இப்போ நடிச்சிட்ருக்க அப்படின்றீங்க. அவர் ஏய் தேவையில்லாமல் எனக்கு தேவையில்லாமல் கேட்டவனாக்காத,
என்ன பண்ணி வச்சுருக்க வயன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் மாமா என்ன உனக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு? உனக்கும் எனக்கும் எல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சுது. உனக்கும் எனக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ எல்லாம் உனக்கும் எனக்கும் நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்குக்கு இங்கே சமக்கம் வந்துடுது. ஓங்கி உங்களை பலார்னு ஒன்று விட்டுறாரு. வயசுக்கு ஏற்ற பேச்சை மட்டும் பேசுவயன், என்ன வளர்ற நீ? நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடி, நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் பண்ணிட்டியே, உனக்கும் எனக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ என்னை அடித்தாலும் கொன்னாலும் இதுதான் உண்மை, இதுக்கு மேலே எதுவும் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி ஏஞ்சி போகிறீங்க. இங்கே உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிக்கிறாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகிறேன்னா போய் குளிக்கணும் நான், கையோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. இங்கே ஊருக்காரங்கெல்லாம் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு என்ன ஒன்றுமே பேச முடியாது. எல்லாமே பெரியவங்க, உங்கள் ஊர்லேயே நீங்கள் கொஞ்சம் பெரிய குடும்பமாக, அதனால் ஒன்றும் பேச முடியாது. உங்களை யாரும் எதுவுமே பேச முடியாது. எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தாச்சு என்ன நடந்ததுன்றத. இங்கே தலை மேலே கையை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அக்கா என்னை நம்புறலக்கா, நான் போய் வயன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன் நீ நினைக்கிறியாக்கா? குடி போதையில் இருந்தால் கூட நான் அந்த மாதிரி அவளை அப்படி பண்ண மாட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில தேங் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கீழே இறங்கி போகிறாங்க. இங்கே தாங்க செம்ம காண்டில் இருக்கிறாரு. உங்கள் மேலே விட்டா அப்படியே உங்களுக்கு கொன்றுவேன்ற அளவுக்கு. ஏன்னா தேங்க உங்களை எந்த வகையிலுமே அந்த மாதிரி தப்பாக பார்க்குறீங்கன்னு அவர் தூக்கி வளர்த்த பொண்ணு நீங்கள். இப்போ நீங்கள் அவர் மேலே இருக்க கிரேஸ்னால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மாமா பேரே கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கள்லாம் அவரை தப்பாக பார்த்துட்டாங்க, தப்பாக சொல்லிட்டாங்க. அக்கா பிள்ளையை இப்படி பண்ணிட்டானே, தூக்கி வளர்த்த பிள்ளையை இப்படி பண்ணிட்டானேன்னு பேச்சா அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊருக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுனால இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சே ஆகணும், இவங்க பெரிய குடும்பன்றதுனால இதெல்லாம் பண்ணாமல் அப்படிலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், தேங்கும் போகணும். இங்கே உங்களை தான் கூப்பிட்றாங்க, தேங்கையும் கூப்பிட்றாங்க. தேங்க உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்காரு. என்னப்பா இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு. இங்கே ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கவும் ஊர்க்காரங்களாம் அம்மா நாங்கள் பார்த்தோன்ற மாதிரி கதவு உடைக்கும் போது அவங்க 2 பேரும் ஒரே கட்டலில் ஒன்றா படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே அந்த பஞ்சாயத்து தலைவர் தேங்க என்ன சொல்ல விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே தேங்கு நான் எதுவும் இது பண்ணலை, நீங்கள் எது கொடுக்குறீங்களோ என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்லிடுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஊருக்காரங்க கிட்டே போயிட்டு ஒரே கட்டலில் ஒன்றா படுத்திருந்தா அதுதான் அவங்களோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி தான். அதனால் இங்கே அதுக்கு மேலே எதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு அவருமே நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே நீங்கள் உங்களை கேட்குறாங்க, என்னம்மா என்ன தண்டனை கொடுக்கலாம் அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தண்டனைலாம் எதுவும் வேணாங்கய்யா, அது என் மாமா தானே, என் மாமாவுக்கு என்னையே கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் சரினுமே இந்த பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த தேங்க உங்களை தான் பார்த்து முறைக்கிறாரு, நீங்கள் கட்டி வச்சுருங்கன்னு சொன்னோன்னே. சரி, இதுதான் சரியான முடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்குக்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே நாட்டாம ஏஞ்சி போகிறாரு. எல்லோரும் சரி ஓகே அப்படி இதுதான் கரெக்டான தீர்ப்புன்ட்டு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு உங்கள் அம்மா உங்களை வெளுத்து வாங்குறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுன்னு போட்டு செம்மையாக வெளுன்னு வெளுக்கிறாங்க. அடிக்கிற அடியில் உங்களுக்கு அப்படியே காயமாக ஆகுது, அப்படியே உடம்பெல்லாம். நீங்கள் அம்மா வலிக்குதுமா அடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அவங்க கேட்குறதாவே இல்லை, ஆனால் நீங்கள் வாயை திறந்து பேசுகிற மாதிரியே இல்லை. தேங்க வராரு, நீங்கள் அடி வாங்குறத தான் பார்த்துட்டு நேராக தடுத்து நிறுத்துறாரு. அக்கா மாடு அடிக்கிற மாதிரி அடிக்காதக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுவேன், நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க் சொல்கிறாரு. உங்கள் அம்மா வேறு என்னடா பண்ண சொல்கிற, ஊர் முன்னாடி ஃபுல்லாக அசிங்கமாக ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. இங்கே தேங்க என்ன இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கை மானம் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அதை தானே நான் தடவை சொன்னேன், ஊரில் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு தான் உன் பொண்ணே வாயை திறந்து சொன்னால. என் தண்டனையை உன் பொண்ணை கட்டிக்க தானே சொன்னா, நானே கட்டிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நேராக ரூம்குள்ளே போயிடுறாரு. அவருக்கு இந்த இதை சினாரியோ யோசித்து பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. லைக் நம்ம போய் வயன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோன்ட்டு எப்படி அவள் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறமா இந்த விஷயம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசால் புரசலாக போய்
தேங்காய்க்கு ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க தெரியுமா, அவங்க வீட்டில் போய் காதில் விழுத்துருது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம். அவங்களாம் கிளம்பி இங்கே இப்போ வீட்டுக்கு வந்து தேங்காய் வீட்டுக்கு வராங்க, ஐ மீன் உங்கள் வீட்டுக்கு வராங்க. வந்து என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, என் பொண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிருக்கு, என்ன இன்னும் 2 மாதத்துல கல்யாணம்னு பேசியிருக்க நேரத்தில் உங்கள் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதுக்கெல்லாம் நஷ்டம் எங்களுக்கு தேவைங்க, இவ்வளோ செலவு பண்ணி நான் நிச்சயதார்த்தம் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணோட அப்பா வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே தேங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பார். லைக் க்ளோஸ்ன்ற மீன்ஸ் ஃப்யூச்சர் பார்ட்னராக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். லைக் பிடிச்சி போயிருக்கும், அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிச்சிருக்கும், இவருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். இப்போ திடீர்னு இந்த இது நடக்க போகிறதில்ல, இது நிற்க போகுதுன்னு யோசிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஐயோ அந்த பொண்ணை வேற, அந்த பொண்ணு என்ன நினைக்கும் என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே. அவர் தேங்க இப்போ நிறைய கீழே வர்றாரு. வந்து நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது உங்கள் வீட்டு பொண்ணுக்கு, என்னை மன்னிச்சிடுங்க, முடிஞ்சால் நான் அந்த பொண்ணுக்கிட்டேயும் வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நஷ்ட எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போகிறாரு. உங்களுக்கே உங்கள் மாமாவை இந்த நிலமையில பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசாக இருக்கிற ஒரு ஆள், யாருக்கும் எந்த கெட்டதுமே நினைக்காத ஒரு ஆள், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறாருன்னு யோசிக்கும் போது, அதுவும் உங்களாலன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் அழுன்னு அழுவீங்க டெய்லியும் இதை யோசிச்சு. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் தேங்க கல்யாண ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணத்துக்கான தேவையான இதையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. லைக் வந்து கல்யாணத்துக்கு தேவையான புடவை நகை எல்லாம் வாங்கி கல்யாண ஏற்பாடுகளும் நடக்குது நல்லபடியாக. கல்யாணமும் டேட்டும் நெருங்குது. தேங்குக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. ஆனால் ஊர் தலைவர் இதுதான் உன்னோட தீர்ப்புன்னு சொல்லியிருந்ததுனால அந்த ஊருக்கான இதை வந்து அவர் கட்டுப்பட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கும் தேங்குக்கும் நீங்கள் நினச்சபடி கல்யாணமும் வருது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்ட தான் சொல்லிகிட்ருக்கீங்க, மாமாவுக்கும் எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பரவாயில்லையே, போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த டாம் பாய் மாதிரி ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா தெரியுமா, அந்த பொண்ணு வரா, அவகிட்ட தேங்க்ஸ் சொல்கிறீங்க நீங்கள். அந்த பொண்ணு, இனிமேல் தான் உன் லைஃப்பில் நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. உன் மாமா கிடச்சிட்டாருன்னு சந்தோஷத்தை மட்டும் வச்சுட்டு இருக்காத. இனிமேல் நீ வாழ்க்கையில் வெறுப்புகளையும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் அனுசரிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. நம்ம நினச்ச மாதிரி மாமா கூட கல்யாணம் ஆக போகுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணமும் ஆன நாள் வருது. கல்யாணமும் ஆகிடுது. தேங்காய் கழுத்தில் 3 முடிச்சு போட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெரும் மூச்சு வருது. அப்படி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரும் மூச்சு வருது, நம்ம நினச்சது நடந்துடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற ரிச்சுவல்ஸ் எல்லாம் போயிட்டு இப்போ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் பால் பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயே மருமகளாக இருக்கிற அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் தேங்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்புகிறாங்க. தேங்கு போய் உட்காந்துடுறாரு ரூமில். இங்கே கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சுத்தமாக பேசுகிறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சுத்தமாக உங்கள் அம்மா நீங்கள் பண்ண விஷயம் அது உண்மையாக போயான்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். லைக் உங்கள் அம்மாவுக்கு தானே உங்கள் தேங்கையுமே தெரியும்ல. ஆனால் நீங்கள் ஏன் அதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கவே மாட்டாங்க, உங்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்படியே போகுது. அதுக்கப்புறம் தேங்குக்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சு உங்களை ரூம்குள்ளேயே அனுப்புகிறாங்க. நீங்கள் உங்கள் மாமா மேலே இருக்க ஆசையில் ஜாலியாக போகிறீங்க. கல்யாணம் தான் ஆகிடுச்சே, மாமா கட்ட தாலி கழுத்தில் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் தேங் தான் நீங்கள் வர்றதை பார்க்குறாரு. அப்படியே கிட்ட போய் நிற்கிறீங்க. மாமா, என்ன மாமா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு போய் கேட்குறீங்க. அவர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கேன், உனக்கு பிடிச்ச கோல்டு புடவை நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்குறீங்க. அவர், நான் உன்னை பொண்டாட்டி ஏற்றுப்பேன் நீ நினைக்கிறியாவன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், மாமா நான் உன்னை என் பொண்டாட்டியை ஏற்றுப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், மாமா என்ன பேசுகிற, முதல்ல எதுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஐ மீன் அவரும் உங்களை கேட்குறாரு. நீங்கள், அதுக்கு நிறைய காரணம் இருக்கு மாமா, ஏதோ சொல்கிற உண்மையை மட்டும் சொல்ல என்கிட்ட அப்படின்றாரு. நீங்கள், என்னை 4 வருஷமாக நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கேன் மாமா. அப்படி அசால்ட்டாலாம் உன்னை தூக்கி இன்னொருத்திக்கிட்ட கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதனால தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணேன். அன்றைக்கி நைட் நீ எதுவும் என்ன பண்ணல தான், நீ கம்முன்னு அந்த பாலை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிட்ட தான். ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் நீ எனக்கு வேணுமாம்மா,
நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் நீ எனக்கு வேணும்னு நான் நினச்சேன் மாமா. அதனால தான் இப்படி ஒரு இதை நான் பண்ணேன். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. எனக்கு நீ வேணும், என் புருஷனா. எனக்கு என் மாமா மட்டும் இல்லை, என் புருஷனா நீ எனக்கு வேணும்னு நினச்சேன். அதனால தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இப்படியே புரட்சிகரமாக சொல்லின்னு இருக்கீங்க உங்கள் காதல் காவிய கதையை. லைக் வந்து நான் உன்னை இத்தனை வருஷம் லவ் பண்ணேன், இப்படியெல்லாம் லவ் பண்ணேன், அப்படி இப்படி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே தேவை அதெல்லாம் கேட்டுட்டு, ஏண்டி நீ என்ன லவ் பண்ணனா என்கிட்ட நீ டைரெக்டாக வந்து சொல்லியிருக்கணும், இல்லை அக்கா கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லை என்னை பொண்ணு பார்க்க போனோம்ல அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்குடி இப்படி ஒரு எதுக்குடி பண்ண? இப்போ என் மானமே போச்சுடி. தூக்கி வளர்த்த பிள்ளைய போட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், அந்த பொண்ணை கெடுத்துட்டேன், தூக்கி வளர்த்த பிள்ளைய கெடுத்துட்டேன்ற பழி என் மேலே விழுந்திருக்கு. புரியுதா உனக்கு? நீ சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்ட. ரோட்டில் நான் கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்க ஒரு ஆள்றி நான். இப்போ எப்படி நான் போவேன்? ரோட்டில் போனாலே என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? தூக்கி வளர்த்த பிள்ளைய கெடுத்தவன் தானே இவன்ற பேசுகிறாங்க எனக்கு காதுபட. என்னை லவ் பண்ணுறேன்னா என்னை பேசுகிறது இப்படி பேசுகிறத நீ அது எப்படி இது பண்ணிப்ப, ஜீர்ணிப்ப? ஒன்றும் இல்லை, இப்போ நீ நானும் கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கும் எனக்கும். அதுக்காக இப்போ நாளைக்கு நீ ரோட்டில் நீ நானும் ஒன்றா போகிறோன்னு வச்சுக்கோ, காதுபட போகிறான் பாருங்க, தோ அக்கா பிள்ளைய கெடுத்தவன் தானே அப்படின்னு பேசுனா உனக்கு என் புருஷனை பேசிட்டேன்னு கோவம் வருமா? இல்லை ஆமாம் அதுதான் கரெக்டுன்னு கம்முன்னு விரும்பியா அப்படின்னு கேட்கணுன்னே உங்களுக்கு அப்போ தான் ரியலைஸே ஆகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்கீங்க. தேங்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்றதுக்காக அவரோட மானமே போனாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. நீங்கள் கம்முன்னு நிற்கிறீங்க. வாயை திறந்து பேசிடி, ஏன் கம்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. நீங்கள் மாமா நான் இந்த அளவுக்கு யோசிக்கலை மாமா. எனக்கு இருந்தது எல்லாம் ஒன்று தான். நான் உன்னை கட்டிக்கணும், உன் கூட இருக்கணும், உன் பொண்டாட்டியா, இதை மட்டும்தான் யோசித்தேன். இதெல்லாம் நான் யோசிக்கலை. இதெல்லாம் நீ யோசிக்கலை. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் முன்னாடி வச்சு எனக்கு தண்டனை என்னன்ற அளவுக்கு வரைக்கும் நான் அசிங்கப்படுத்திட்டேன். கேட்கும் போது என்ன தண்டனைலாமா கொடுக்கலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? கல்யாணம். கடைசியில் என் வாழ்க்கையில் கல்யாணன்றது தண்டனை ஆக்கிட்டல நீ அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் மாமா நான் வேணும்னு பண்ணல மாமா, எனக்கு நீ வேணும்னு நினச்சேன் மாமா, அதனால தான் மாமா பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது உங்கள் மாமா பேச. நீங்கள் பேசாதவன், தயவுசெய்து கம்முனர். ஏன்னா தூக்கி வளர்த்த பொண்ணு, அதனால் கம்முன்னு இருக்கேன். இந்த இடத்துல வேறு எவ்வளோ இருந்திருந்தாலும் இந்நேரம் நடக்கிறதே வேறு. விட்டுடு, நீ பண்ண வரைக்கும் போதும், நீ பண்ண வரைக்கும் எனக்கு போதும். இதுக்கு மேலே என்னை யார் என் வாழ்க்கையில் என்னை இந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு ஒரு ஆளை நான் ரொம்ப நம்புகிறேனோ அவங்க தான் என்னை எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் கண்ணால். அதே தான் உன் கதையிலையும் நடந்தது. உன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், என் அக்கா மகன். நீ என்னை லவ் பண்ணுன்றது காரணத்துக்காக மட்டும் நீ என் மானமே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீ பண்ணது சின்ன பிள்ளைத்தனம். அந்த லிட்ரலி அது வந்து எப்படின்னா, நீ அடம் பிடிக்கிறேன்னு சொல்லி உன் கையில் லாலிபப் கொடுக்குற கதை தான். இப்போ நீ என்னை லாலிபப்பை நீ பார்த்து தான் இதை பண்ணியிருக்க, கரெக்டாக? விட்டுடு. எனக்கு உன் மேலே இது வரைக்கும் எந்த ஆசையும் இருந்ததில்லை வயன். நான் உன்னை எந்த விதத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்லை. இப்போ உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன்றதுக்காக நான் உன் கூட பொண்டாட்டியா, உன் கூட புருஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. உன்னை நான் பார்த்துப்பேன். ஆனால் நீ எதிர்பார்க்குற உன் புருஷனா ஒரு 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 காதல் காவியம் கதை இதெல்லாம் உனக்கும் எனக்கும் இல்லை நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் என்னன்னு நீ தூக்கி வளர்த்த பொண்ணு, நீ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் மனசார இருந்து வர்றது வேறு, அதெல்லாம் எல்லார் மேலேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் மாமாவை கஷ்டப்படுத்திட்டோன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து உங்கள் மாமாவுக்கு உங்கள் மேலே ரொமான்டிக் ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ மாமா எனக்கு
பிடிக்கவே பிடிக்காதா நம்ம மாமாவுக்கு நம்மளை? நம்ம தான் தேவையே இல்லாமல் நம்ம மாமாவுக்கு நம்மளை பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டோமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே உங்களுக்கு போகுது, நீங்கள் அழுது அழுது அப்படியே தூங்கிடுறீங்க, இப்படியே விடியுது. உங்கள் அம்மா தான் வந்து கதவு தட்டி உங்களை எழுப்புறாங்க, நீங்களும் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகுறீங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்கள் சரிம்மா நான் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய் கோயிலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்ககிட்ட பேசுறது இல்லை. இப்போ தேங்க தான் கிளம்ப உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. தேங்கு கோயிலுக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கு எது நடந்த இந்த கல்யாணத்துக்கு இப்போ கோயிலுக்கு போகிறது தான் ஒரு கேடில்ல அப்படின்றாரு. உங்கள் அம்மா டேய் நடந்தது நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ண சொல்கிற? உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கோயிலில் அன்னதானம் போடுறேன்னு வேண்டியிருக்கேன்டா, அதுக்காகவாச்சும் வா, அக்காவுக்கு மரியாதை கொடுத்து வா, நீ இந்த கல்யாணத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அக்காவோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. தேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்புறாரு. நீங்கள் கோயிலுக்கு தேவையானது பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு போடுற தட்டு மட்டை தட்டு அதெல்லாம் எடுத்து காரில் நீங்கள் பாட்டு வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ பண்ணிகிட்ருக்கா, இவ பொறுப்பாலாம் இருக்க மாட்டாளே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு ஓடுறதும் ஓடி வர்றதும் வேலையுமா இருக்கீங்க. அப்போ தான் தேங் வராரு, வந்து பார்க்குறாரு உங்களை தான். நீங்கள் அங்கே இருக்கிற அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஒரு தூக்கு மாதிரி இருக்குது, செம்ம வெயிட்டாக தூக்க முடியாமல் அப்படியே அப்படின்னு வெயிட்டை தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேங் வந்து பார்த்துட்டு சட்டை பட்டன் போட்டுட்டு அப்படி வந்திருப்பாரு. அப்புறம் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு உங்களோட தூக்கம் வந்து பிடிக்கிறாரு. விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை மாமா பரவாயில்ல நான் தூக்கிட்டு போயிடுறேன் விடுன்னு சொல்கிறேன்ல விடு அப்படின்றாரு. நீங்களும் விட்டுட்டீங்க. அவர் எடுத்துகிட்டு போய் அந்த காரில் வச்சுட்டு தேங்க தான் இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் போயிட்டு நீங்கள் போய் முன்னாடி உட்காந்தா கண்டிப்பாக உங்கள் அம்மா எல்லாம் உங்களை முறைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடுன்னு போயிட்டு தேங்காய்க்கு அப்படியே பின்னாடி, அதாவது தேங்காய் சீட்டுக்கு பின்னாடி போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் என்ன இவன் எங்கே அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து நீங்கள் இங்கே அங்கே போய் முளையில் போய் சொருக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. தேங்கவே பார்த்துட்டு கம்முன்னு போய் உட்காந்துக்கிறாரு. உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, தேங்காய் பக்கத்தில் உங்கள் அம்மா போய் உட்காந்துக்கிறாங்க. சரி தேங்காய் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரும் அப்புறமா ட்ரைவ் பண்ணி இப்போ எல்லாம் குடும்பமாக சேர்ந்து கோயிலுக்குமே போயிடுறீங்க. கொஞ்சம் கோயில் வந்து கொஞ்சம் காட்டு பக்கம் லைக் இந்த வாய்க்கால் அதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற கோயில் தான் அது. ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் தூரம் காரை நிறுத்திட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போடுறீங்க. இங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அப்புறமா வந்து கொஞ்சம் ஊர்க்காரங்களாம் உட்காந்து உங்களையும் தயங்கி தான் பார்த்து பேசிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ஒரு ஊருக்காரங்க, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, அக்கா என்னதான் இருந்தாலும் என்னதான் கல்யாணம் அறக்க பறக்க நடந்திருந்தாலும் அங்கே பாரேன் ஜோடி பொருத்தத்தை பாரேன், வையனும் தேங்காய் எவ்வளோ பொருத்தமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அக்கா வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்போ தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலி தூரத்துலேருந்து நீங்களும் தேங்காயும் சேர்ந்து சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால் நீங்கள் 2 பேரும் தான் சாப்பாடு எல்லாருக்கும் போடணும்னு உங்கள் அம்மா சொன்னதுனால தூரத்துலேருந்து எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கிறத உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது ஜோடி பொருத்தம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனாலுமே நீங்கள் என்ன தான் கல்யாணம் தேங்காய் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எடுத்த டெசிஷன் வந்து நல்லது இருக்க லைக் அது வந்து தேங்காயோட மானத்தையே வந்து இது பண்ண மாதிரி இதுவாகிடுது. இங்கே ஊருக்கார மக்கள் எல்லாம் வந்து தேங்காய் வந்து தப்பாக தான் இன்னுமே பார்த்துட்ருக்காங்க. என்ன இருந்தாலும் அக்கா பிள்ளைய இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து லைக் வந்து இந்த டாபிக் இன்னும் முடியல, என்ன இருந்தாலும் இவன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் தேங்காய் மேலே இன்னுமே பழி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் தேங்காய் அதெல்லாம் பொறுத்துட்டு அங்கே இருக்கவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாங்க முடியல, சும்மா இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க, காது பட பேசுகிறாங்கன்னொடனே லைக் வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, கொஞ்சம் தூரம் போயிடுறாரு, கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்களாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே கோயில் பக்கத்துலேயே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, வாய்க்கால் பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. நீங்கள் போயிட்டு இந்த மாங்காய் எல்லாருக்கிட்டையும் கேட்குறீங்க, எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பசங்க கிட்டலாம் கேட்குறீங்க. அந்த பசங்க அக்கா போக்கா அது ரொம்ப ரொம்ப மேலே இருக்குது, அதெல்லாம் எடுத்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க போயிடுறானுங்க. குட்டி பசங்க கொஞ்சம் அந்த டீனேஜ் பசங்க கிட்டலாம் கேட்குறீங்க, அவங்க ரொம்ப அது ஹைட்டில் இருக்குது என்னால் முடியாதுன்னு போயிடுறாங்க. உங்களுக்கு மாங்காவை பார்த்த உடனே உங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மாங்காவை பார்த்த உடனே ஐயோ மாங்கான்ட்டு உயிரை விட்றீங்க. உங்கள் அம்மாட்ட போகிறீங்க, அம்மா எனக்கு அந்த மாங்காய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே முறைச்சிட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, போய் எல்லாருக்கும் உங்கள் பாரு குழம்பு வேணுமா என்ன வேணும்னு கேட்டு எல்லாருக்கும் ஊற்று
மாங்காய் வேணுமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்களும் போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறீங்க. போயிட்டு இதெல்லாம் கேட்டால் வேலைக்காகாது, நம்மளுக்கு வேண்டியதை நம்மளே தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புடவைய நல்லா இழுத்து சொருவிட்டு அங்கே ஸ்லாபு மாதிரி அந்த மரத்து பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க, லைக் எல்லாரும் உட்கார்றதுக்கு மாதிரி. அந்த அந்த இது மாதிரி தூண் மாதிரி இருக்கிறது மேலே ஏறி அந்த மாங்காய் மரத்து மேலே ஒரு காலை வச்சு அப்படியே எக்கி மாங்காவை பறிச்சிட்ருக்கீங்க. அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் பறிக்கல, ட்ரை பண்ணுறீங்க, அது எக்கலை உங்களுக்கு அவ்வளவோ. அதை நீங்களே அப்படியே ஏறி ஏறி எக்கி எக்கி அப்படியே எடுத்துட்ருக்கீங்க. இங்கே கரெக்டாக அப்போ தான் வந்து ஊர்க்காரங்க பெரியவங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோமா, பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் தேங்க கத்தி கத்தி கூப்பிட்றாங்க, டே தேங்க தேங்கன்னொடனே தேங்க வந்துடுறாரு, என்னக்கா அப்படின்ட்டு. எங்கடா வயனு கூப்பிடு, தோ ஊர் தர இருக்கிறவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே தேங்கு தெரிலையே, வயன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிலையே அப்படின்றாரு. இங்கே உங்கள் அம்மா எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ தான் வந்து லைக் வந்து இந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் சொல்கிறான், வயன் அக்கா இந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே அவங்க அம்மா தான் ஃபஸ்ட்டு நான் சரி இரு நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. தேங்கு நீ இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கு போகிறாரு. அந்த குட்டி பையன் சொன்ன பக்கம் தான் போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தூரத்துலேருந்து பார்க்குறாரு, நீங்கள் மரத்து மேலே ஏறி நின்று மாங்காவை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறத. இவர் என்ன பண்ணுறவ, புடவையெல்லாம் கட்டிட்டு எப்படி ஏறி நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு உங்ககிட்ட தான். இப்போ தூரத்துலேருந்து தேங்க உங்களை பார்த்துட்டு, வயனை என்னடி பண்ணுற அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் மாமா மாங்காய்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாங்காவை பிடிச்சி இழுக்கிறீங்க. கரெக்டாக தேங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் உள்ள போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போதே ஸ்லிப் ஆகுது. தேங்க குடுன்னு ஓடி வர்றாரு. நீங்கள் உழுறீங்கன்னு வந்து உங்கள் பின்னாடி அப்படியே உங்களை பிடிக்கிறதுக்கு அப்படியே கையை நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே மாங்காவை பறிச்சுட்டு அப்படியே ஃபோர்ஸாக பின்னாடி உழவும் தேங்க கை மேலே விழுந்து 2 பேரும் சேர்ந்து அந்த உருண்டு அந்த காவா மாதிரி லைக் அங்கே வாய்க்கால் மாதிரி போயிட்டுருக்கோம் தண்ணி, இந்த வயலுக்கெலாம் தண்ணி பாய்ச்சுற வாய்க்கால் இருக்கும்ல, 2 பக்கம் அங்கே சரிஞ்சு பேர் 2 பேரும் அதுக்குள்ளே போய் விழுந்துடுறீங்க. இங்கே தேங்கோட கை மேலே விழுந்துட்டு அதில் போய் விழுந்ததுனால தேங்காய்க்கு இங்கே செம்ம அடி கையில். அப்படியே போய் 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க, பார்த்தா உங்கள் புடவெல்லாம் அப்படியே விலகி ஒரு மாதிரி இருக்குது. தேங்காய் அப்போ தான் கண்ணை முழிச்சு அப்படின்ட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிருக்கு. அவர் அப்படியே திரும்பிக்கிறாரு, ட்ரெஸ்ஸை சரி பண்ண அப்படின்றாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முந்தானி எடுத்து அப்படியே மூடிட்டு அப்படியே எழுந்துச்சு நிற்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மாலாம் வந்து கத்திருப்பீங்க உழம் போது, அதனால் வராங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்போது தேங்காய்க்கு செம்மட்டி வந்து அடிபட்டு கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அவங்க அம்மா. பார்த்துட்டு உங்களை தள்ளி விட்டு என்னடா தேங்கு காட்டு கையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் பெத்த புள்ள இப்படி இருக்கேன், அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் பாரு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக கொஞ்சம் வச்சுட்டு இருக்கீங்க. இங்கே தேங்கு அக்கா என்னை விடு, அவளுக்கு தான் அடிபட்டிருக்கா பாரு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பாவமாக நிற்கிறீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே நனைஞ்சு போய் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அறிவு கட்டவளே, இப்போ என்ன ஒரு நாள் மாங்காய் இப்போ இந்த மாங்காய் திங்கலைன்னா உனக்கு என்ன நீ செத்தாக போயிடுவேன், எதுக்கடி இப்படி தேவையில்லாத பண்ணுற பாரு, இப்போ அடிபட்டுருச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் தேங்க சரி விடுக்கா விடு, திட்டாத, எல்லோரும் முன்னாடியே திட்டிகிட்டு இருக்காத விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே போய் உட்கார்றாரு. அங்கே அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, இந்த நாட்டு மருத்துவம் மாதிரிலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அந்த கையெல்லாம் கொஞ்சம் ரத்தம்லாம் வருது, அதெல்லாம் மருந்து போட்டு நிறுத்துறதுக்கு அவங்கள கூப்பிட்றாங்க. கொஞ்சம் தேங்காய்க்கு இங்கே வந்து அவங்க என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா தேங்காய்க்கு வந்து கொஞ்சம் அடி பலமாகவே விழுந்துருது. அதனால் ஃபுல்லாக அவருக்கு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அந்த மருந்து போட்டு விடுறாங்க. நாட்டு மருந்து தான் போட்டு விட்றாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நீ வந்து பார்த்து தான்ப்பா இருக்கணும், கையெல்லாம் ரொம்ப அசைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தேங்கும் சரிங்கய்யான்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காரு. நீங்கள் தான் ஐயோ நம்ம மாங்காய் எடுக்க போனதுனால தான் மாமாவுக்கு இப்படி அடிபட்டுருச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த அன்னதானம் போட்டதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் போனதும் போகாததுமா உங்கள் மாமா அப்படியே தாங்குன்னு தாங்குறீங்க. மாமா வா மாமா உட்காரு மாமா, நீ உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் நீங்கள் அப்படியே போய் உங்கள் மாமா உளுந்து கவனிக்கிறீங்க. இங்கே தேங்க இதெல்லாம் பார்க்குறாரு, எதுக்கு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ரொம்ப கேராக அப்படியே உளுந்து கவனிக்கிறீங்க. நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிறது வேறு, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி உளுந்து கவனிக்கிறது அவருக்கே தெரியுது. அவர் அப்படி தான் நீங்கள் அப்படியே இங்கேத்துக்கும் அங்கேத்துக்கும் போயிட்டுருக்கோமோ உங்களை கூப்பிட்றாரு, வயன் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் சொல்லுமாம்மா இதான் வேணுமா, அம்மா கிட்ட போய் கேட்குறேன், சொல்லுமாம்மா என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, அவரை பேசவே விடாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே தயாங்க முதல்ல நில்லு, எதுக்கு இப்போ இங்கேதுக்கு அங்கத்துக்கு ஓடிட்டுருக்க, என்ன 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 பிரச்சனை இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு,
அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தேங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேட்குறதா இல்லை, நீங்கள் சொன்னால் சொல்லிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அவரை உளுந்து தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி தான் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 நாள் கழித்து தேங் வந்து சரியாக சாப்பிடவே மாட்டுறாரு. அவருக்கு அவ்வளவோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறதே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதனால் சாப்பிடாம அப்படியே கொஞ்சம் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி இதை வேலைக்காவது நம்மளே போய் மாமாவுக்கு போட்டு ஊட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டுட்டு நீங்கள் நல்லா சாப்பாடை பிசைஞ்சு உங்கள் மாமா ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போதே தேங்க அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அனாயிங்காக ஃபீல் பண்ணிவிட்டு அவர் ஃபோனில் தான் ஏதோ பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு மாமா இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு போய் கையில் தான் கொடுக்குறீங்க. அவர் இல்லை எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மாமா நீ ஒழுங்காக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு மாமா, இப்படியே சாப்பிடப்பா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, உடம்பு எந்நேரத்துக்கு ஆறுது மாமா, சாப்பிடு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, கேளு சொல்கிறத கேளு, எனக்கு வேணாம். மாமா உனக்கு எந்தாச்சும் கோவம் இருந்ததுன்னா அது என்கிட்ட காட்டு, சாப்பாட்டில் என் மாமா காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கு வேணான்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி உனக்கு என்ன இப்போ உன்னால் சாப்பிட முடியல, உன்னால் நான் உனக்கு ஊட்டி விட்றேன், நீ வாயை மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்படியே பிசைஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் வயன் எனக்கு வேணான்னா எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றாது அப்படின்றாரு. நீங்கள் மாமா என்ன அவனை டென்ஷன் ஏற்றுறாங்க, சாப்பிடுன்னு சொன்னது என்ன பெரிய டென்ஷனாக அவனுக்கு, என்ன மாமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் வாயில் எடுத்துகிட்டு போயிட்டு திணிக்கிறதுக்கு அப்படியே போகிறீங்க. அவர் சாப்பிட்ணுன்ற அந்த இதுக்காக அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் ஒரே தள்ளி விட்டுறாரு தட்டையே. அப்படியே உங்கள் கையையும் தட்டி விட்டு, உனக்கு சொன்னால் புரியாதா, வேணான்னு சொல்கிறேன்ல, சொல்லிட்டு தானே இருக்கேன், சும்மா அக்கறை காட்டுற பேரில் என்னை இது பண்ணிகிட்டு இருக்காது தேவையில்லாமல், எனக்கு ஒன்றும் உன்னோட அக்கறை எனக்கு தேவையில்லை, அவ்வளோ அக்கறையாக இருந்திருந்தா என் மாணவரும் எல்லோரும் முன்னாடி போகணுன்னு நீ நினச்சிருப்பியா, சும்மா இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேணாம் வயன், உனக்கு வேணும்னா நீ சாப்பிட்டுக்கோ, என்னையெல்லாம் தேவையில்லாமல் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாத, என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நீ ஒன்றும் நடிக்க வேணாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா பேசுகிற, நான் உன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இல்லையா பின்ன என் மேலே உண்மையாக அக்கறை இருந்திருந்தா ஊர் எல்லாரும் முன்னாடியும் நான் உனக்கு எடுத்துட்டேன்னு பொய் பழி போடுவியா என் மேலே, சும்மா இந்த இதெல்லாம் எனக்கு வேணாம் வயன், விட்டுடு, எனக்கு தேவையே இல்லை, நீ இந்த பாசத்தெல்லாம் காட்டுறதுனால எனக்கு உன் மேலே நீ நினைக்கிற மாதிரி அந்த லவ்வு, இந்த கல்யாணம் ஆசை, உன் கூட வாழணும் அதெல்லாம் வரும், நீ கனவு காணாத, எனக்கு அது வராது, எனக்கு வேணவும் வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் மாமா நீ என் மேலே ஆசை வரணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல மாமா, நீ சாப்பிடாம இருக்க, நீ சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்றதுனால தான் மாமா நான் அதெல்லாம் பண்ணுறேன், நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் பண்ணல மாமா அப்படின்றீங்க. அவர் என்னை நீ கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு நினச்சினா என்னை விட்டு தள்ளியேறு, அதுவே நல்லது அப்படின்றாரு. நீங்கள் ஏன் மாமா இப்படி பண்ணுற, உனக்கு என்னென்னா பிடிக்கும் தானே, இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுனதே இல்லையே மாமா அப்படின்றீங்க. அவர் விட்டுடுவாயான், எதுவும் தேவையில்லை அப்படின்றாரு. நீங்கள் நீ சாப்பிட்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன் மாமா அப்படின்றீங்க. அவர் நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடா கட்டி என்னென்னா பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி எங்கேயோ போயிடுறாரு. நீங்கள் அவர் தட்டை அங்கே தூக்கி அடித்தார்ல, சாப்பாடெல்லாம் கீழே விழுந்துருக்கும், அதெல்லாம் வலிச்சு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டை அழுதுட்டு உங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க, உங்கள் வெளியே வரல. நீங்கள் தேங் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு யோசித்து பார்த்து நம்ம மாமாவை பிடிக்காமல் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறோம், மாமாவுக்கு நம்மளை பிடிக்கும்னு நினச்சோம், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு நினச்சோம், ஆனால் இது வந்து இப்படி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வெறுப்பு பார்க்கணும்னு அவள் அப்போவே சொன்னால, அது கரெக்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசித்து அழுதுட்டு அப்படியே இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் தேங்காய் சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடவே இல்லை, இப்படியே தான் போகுது. தேங்காய் அப்படியே அங்கே வெளியிலலாம் கொஞ்சம் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அவங்க அக்கா தான் பார்க்குறாரு. வாடா வா, நான் சாப்பாடு போடுறேன், வா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தேங்கு இல்லைக்கா வேணாக்கா, நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கு சொல்கிறாரு. அவங்க அக்கா ஏன் தேங்கு முன்னாடியெல்லாம் அக்கா கூப்பிட்ட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்து உட்காருவேல்ல, இப்போ என்ன உனக்கு, வா சாப்பிடாமலாம் போய் படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்கும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே சாப்பிட்றதுக்கு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போகும்போது தான் ஒன்று யோசிக்கிறாரு. உங்கள் அக்கா கிட்டே கேட்குறாரு, ஆமாம் வயன் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க அம்மா
அவள் எங்கே சாப்பிட்டா? அவள் என்னன்னு தெரில. காலையிலேருந்து ரூமில் விட்டு வெளியே வரல. நானும் சோத்தை எடுத்துகிட்டு போட்டு கொண்டு போய் கேட்டுட்டேன். வேணாம், எனக்கு வயிறு வலிக்குது, நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. கேட்டால் பாலை குடிச்சிட்டேன், அதை குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. தெரியல என்னென்னு, உண்மையிலே உடம்பு ஏதாவது சரியில்லையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்கிட்ட அவங்க அக்கா சொல்கிறாங்க. தேயாங்கு இவ இருக்காளே பிடிவாதக்காரி அப்படின்னு கோவம் வருது அவருக்கு. அவர் அந்த இடத்துல எதுவும் காட்டிக்கல. அவர் பாட்டு போட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் உங்கள் ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் சைடு பெட் ஆஃப் நீங்கள் படுக்கிற இடத்துல அப்படியே முட்டி போட்டு அப்படியே அந்த காலோட நெஞ்சக்கிட்ட காலை வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு நம்ம உட்காருப்போம்ல, அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சு ஜன்னலை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே அப்படியே படுத்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எங்கள் தேயாங் வந்து நேரம் உங்களுக்கு பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து தேயாங் வந்து நீங்கள் சாப்பிடாம அவர் சாப்பிடவே மாட்டார். அதாவது லைக் இந்த கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடாம அவர் சாப்பிடவே மாட்டார். எப்போ சாப்பிட்டாலும் கேட்பார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு தான் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி தான் இப்போ அவர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் சாப்பிட்லன்னொடனே அவருக்கு மனசே கேட்கல, நல்லா அவரே சாப்பாடு போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் அவர் வரது தெரியுது, ஆனாலும் நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டு ஜன்னலை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. தேயாங் வந்து உங்கள் பக்கத்தில் தான் வந்து சாப்பாடு தட்டை வச்சுட்டு சாப்பிடு அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா, நீ எப்படி ஒன்றை கம்பல் பண்ணாத நீ சொன்னியோ அதே மாதிரி நீயும் என்னை வற்புறுத்தாத அப்படின்றீங்க. அவர் இப்போ என்ன உன் பிரச்சனை, நான் சாப்பிட்ணுன்னு நீ சொன்ன தானே, நான் சாப்பிட்டுட்டேன், நான் இப்போ தான் அக்காவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டு தான் வந்தேன், தேவையில்லாமல் நீயும் சாப்பாட்டில் இந்த கோவத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்காத வயன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றாரு. நீங்கள் இல்லை மாமா எனக்கு பசிக்கலை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வயன் எனக்கு கோவப்படுத்திட்டே இருக்க வயன், நீ சாப்பிடுனா சாப்பிடு, என்னால் கெஞ்சிட்டு இருக்க முடியாது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு வேணாம் மாமா விட்டுடு அப்படின்றீங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு எடுத்துகிட்டு தட்டு எடுத்துகிட்டு சாப்பாடை பிசைஞ்சு அவரே உங்கள் வாய்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. இந்தா வாயை தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. வாயை தொற அப்படின்னு கத்துறாரு. நீங்களும் ஐயோ இவர் கோவப்படுவான்னு சொல்லிட்டு லைட்டாக வாயை திறக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரே உங்களுக்கு ஃபுல்லாக ஊட்டி விட்டுறாரு. நீங்கள் கம்முன்னா அப்படியே கண்ணு கலங்குது, உங்களுக்கு கண்ணில் தாரே தண்ணி ஊற்றுது, ஆனாலும் வாயை திறந்து சாப்பிட்றீங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்கும் அங்கே தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கை கழுவிட்டு வராரு. வந்து பார்த்தா நீங்களும் அப்படின்னு அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவர் பெண்ணாத்துக்கு இப்படி மூஞ்சில் தண்ணியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு உனக்கு கண்ணீர் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை, நீ எப்போ மாமா என்னை வெறுக்க ஆரம்பித்த, உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா, உனக்கு நானாக பிடிக்கும் தானே மாமா, எல்லாத்தையும் எனக்காக நீ எல்லாத்தையுமே பண்ணுவியே, எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்ப, எனக்காக யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் உன் உயிரெல்லாம் சொல்லுவேன் மாமா, இப்போ ஏன் மாமா என்னை பார்த்தாலே வெறுத்து போகிற தள்ளி, ஏன் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லையா, என் கூட வாழணும்னு உனக்கு தோணவே இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதை அங்கே நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இன்னும் இருக்கீங்கன்னு அவருக்கு புரியுது. அவர் அந்த இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்கள் தலையை தடவி விட்டுறாரு. ஏன்னா நீங்கள் குழந்தைத்தனமாக அழுதுட்ருக்கீங்க. அதனால் தடவி விட்டுட்டு நீங்கள் பாருவேன், மாமாவுக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்காதுன்னெலாம் மாமா சொல்லலை, ஆனால் நீ எதிர்பார்க்குற வரையில் மாமாவுக்கு இன்னும் மேபி டைம் எடுக்கலாம், எனக்கு தெரியல, உன் மேலே எனக்கு காதல் வகையில் பாசம் அன்பு எதுவும் வரலை வயன், இன்னும் நேரம் எடுக்கலாம், டைம் ஆகலாம், ஏன்னா நான் உன்னை அப்படி யோசிச்சதே இல்லைல்ல, நீ எனக்கு கொஞ்சம் டைம் தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங் சொல்கிறாரு. உங்களுக்கும் இது நல்ல நியாயமான பாயிண்ட்டாக தான் படுது. சரி, நான் உனக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் தரேன், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் என்னை வெறுக்க மட்டும் செய்யாத மாமா, என்னால் தாங்கிக்க முடியாது மாமா நீ என்னை வெறுத்தீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கிட்ட சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் அவர் டைம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நீங்களும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அவரை சும்மா நச்சரிக்கலை நொய்யின்னு நீங்களும் கொஞ்சம் லைக் அவருக்கு டைம் கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. சரி ஓகே மாமா டைம் எடுத்துக்கிட்டோம் நம்மக்கிட்ட வந்து பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த நச்சரிக்கிறது எல்லாமே இப்போ தேங் வந்து மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு கொஞ்சமாக. நீங்கள் சும்மா மாமான்ட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நீங்களே கொஞ்சம் மெச்சூர்டாக இல்லை மாமாவை நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் இது பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிறீங்க. அது அவருக்கு தெரியுது. லைக் நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அவர் அதை பண்ணுறதே இல்லைன்னொடனே அவருக்கே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனாலும் அவர் மிஸ் பண்ணுறாரு லைக் அந்த நச்சரிக்கிறது,
இது வேணும் அது வேணும்னு தொல்லை கொடுக்குறது, இதெல்லாம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஓகே, அவர் புரிஞ்சுக்கிறான் நம்மளன்ற அந்த சந்தோஷம் அவருக்கு இருக்குது. ஸோ இப்படியே உங்களுக்கு 2 பேருக்குள்ளே போகுது. லைக் வந்து இப்போ தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தெரிஞ்சுக்கிறன்ற மீன்ஸ் ரொமான்டிக்காக கொஞ்சம் லைக் ரொமான்டிக்கான்ற அந்த எப்படி சொல்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த இது உங்களுக்குள்ளே வருது. ஸோ வந்து நீங்கள் அவர் சாப்பிடாம நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டார், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உங்கள் அம்மாவுக்கே இதுங்க பண்ணுறத பார்த்தா இதுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு பிள்ளைய பற்றி கொடுத்துரும் போல என் கையில் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ளே இப்போ தான் ஒரு சிங்க்ரோனைசேஷனே வருது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த சிங்க் இருக்குல்ல, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் இப்போ தான் உங்கள் 2 பேருக்குள்ளே அந்த கனெக்ஷனே வருது. ஸோ இத்தனை நாள் இந்த லைக் வந்து இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்ததில்ல, அந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு தேங்க தப்பாக பேச ஆரம்பிச்சு இதெல்லாம். இப்போ தேங்க வந்து நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் கண்ணுக்கு போகிறது இல்லைன்ற மாதிரி அவர் ஆயிட்டார். அதனால் இப்போ அவர் பாட்டு அவர் ஊரில் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார். இப்படியே தான் டேஸ் போயிட்டே இருக்குது. இப்போ தேங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே லைக் ஆசை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆசை வரதுன்ற மீன்ஸ் அவங்கள வந்து ஒரு ஒய்ஃபாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அந்த நீங்கள் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்கவும் பரவாயில்ல இவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற அந்த இதில் உங்கள் மேலே அவருக்கு ஆசை வர ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இப்போ அப்படி தான் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்க தான் வந்து உங்கள் பக்கத்தில் ஸ்லாபில் உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னம்மாம்மா கிச்சன் பக்கம்லாம் வந்திருக்க, என்ன ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏன் சும்மா வந்து உட்காரக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படி சொல்லலாமம்மா, உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்றீங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏன் நீ சமைக்கிறத நான் பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ சாமி நான் எதுவும் சொல்லலைப்பா, நீ உட்காந்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு சமைச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. நார்மலாகவே கிச்சனில் நம்ம குக் பண்ணாலே நம்மளுக்கு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஸ்வெட் ஆகும்ல. ஸோ உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. நீங்கள் சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க, தலையில் வந்து கொண்டை போட்டிருக்கீங்க தலைக்கு குளிச்சுட்டு. ஸோ அப்படியே அந்த மூஞ்சி வழியாக அந்த தண்ணி ஸ்வெட் ஆகி அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு க்ளீவரேஜ் லைக் அந்த செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே இறங்கி போகுது உங்கள் தண்ணியெல்லாம். தான் இதை அப்படியே நோட் பண்ணுறாரு. அப்படியே மேலே உங்கள் மூஞ்சிலேருந்து வலிஞ்சு உங்கள் சின்ன வழியாக வலிஞ்சு அப்படியே கழுத்துக்கு கீழே அப்படியே போகிறத அவர் அப்படியே குறுன்னு பார்க்குறாரு மனுஷன். லைக் அப்போ தான் அவருக்கே தெரியுது, என்னடா நம்ம பண்ணுறோம், என்னது நம்ம பையனை இப்படிலாம் பார்த்ததே இல்லையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. லைக் வந்து உங்களை வந்து ஒரு சின்ன பிள்ளை அந்த மாதிரியே பார்த்துருப்பார். பட் நீங்கள் சாரீலாம் கட்டும் போது ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே கல்ப் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணி ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரேஸ் ஆகுது. லைக் உங்களை அந்த மாதிரி பார்க்கவும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்னம்மாம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வேர்வையை அப்படியே சைடில் துடைச்சிட்டு பார்க்குறீங்க. அவர் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. நீங்கள் உனக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏன் இப்படி படப்படன்னு ஒரு மாதிரி உனக்கு ஏன் வேர்த்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் எனக்கு எங்கடி வேர்த்து ஊற்றுது, உனக்கு ஊற்றுறத விட எனக்கு ஊற்றுது அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை வயன், நீ பாரு, நீ சமையல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. லைட்டாக இப்போ தேங்குக்குமே லைக் வந்து உங்களை வந்து லைக் ரொமான்டிக் வேல பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிகாஸ் அவரே அறியாமல் உங்கள் மேலே அவருக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அவரை பார்த்துக்கிறதும் அவரை அப்படியே தாங்குன்னு தாங்குறீங்க உங்கள் மாமாவை. நீங்கள் அவருக்கு அது உண்மையிலே வந்து நம்மளை லவ் பண்ணுறாதான் போல் அப்படின்ற ஃபீல் அவருக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் தாங்குன்னு தாங்கவும் ஸோ இப்படியே போயிட்டுருக்குது. தேங்குக்கு லைக் நீங்கள் வந்து ரொமான்டிக் வேல அவருக்கு கண்ணுக்கு நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை ஒய்ஃபாக அவர் டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி தான் நீங்கள் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு சாரியில் நீங்கள் சாரி தான் மோஸ்ட்லி வியர் பண்ணுவீங்க கல்யாணம் ஆனதுலேருந்து. லைக் வந்து நீங்கள் சாப்பாடு சர்வ் பண்ணும்போது உங்கள் இடுப்பு தெரியும், அதை பார்க்குறது உங்களுக்கே தெரியாமல் உங்களை ரொமான்டிக் வேல நிறைய பார்த்துட்ருப்பார் அவர். நிறைய விஷயங்கள் இப்படியே போயிட்டுருக்கோம். லைக் ஆனால் உங்ககிட்ட அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. உங்களுக்கு இது உண்மையிலே வேணுமா வேணாமானுமே அவருக்கு தெரியல. அதனால் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற தயங்குறாரு. ஸோ நேராக போயிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், தயாங்கோட எப்படி சொல்கிறது ரொம்ப திக் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் மூர்த்தி. அவர்கிட்ட தான் போகிறாரு. டேய் மச்சான் எனக்கு என்னடா என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அவர். இங்கே தேவாங்க இல்லைடா எனக்கு என் பொண்டாட்டி மேலே லவ்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அந்த ஃப்ரெண்டு உனக்கு வெக்கமாக இல்லை, பொண்டாட்டி மேலே லவ்ஸ் வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிற, பொண்டாட்டின்ட்டே சொல்லிட்டு அதுக்கு என்னடா லவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தேங்க அது இல்லைடா, எனக்கு அவளை கொஞ்சமாக எனக்கு அவள் மேலே ஆசையாக இருக்குடா, அதை எப்படி அதுக்கிட்ட சொல்கிறதுனே தெரியலடா வயன்கிட்ட. எனக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அதை பிடிக்கல தான், அது மேலே எனக்கு காதல் எதுவும் இல்லை தான்.
ஆனால் இப்போ அது மேலே நான் உசுரை வச்சிருக்கேன்டா மச்சான். எனக்கு அவளை பொண்டாட்டியா, அவள் கூட புருஷனா, அவளுக்கு புருஷனா, அவள் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னு தோணுது. எப்படிடா அதுக்கிட்ட நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. இங்கே தேங் ஃப்ரெண்டு, மச்சான் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணு, நேராக போ, கடையில் போய் ஒரு மல்லிப்பூ வாங்கிக்கோ, அப்புறம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோ, அப்புறம் ஒரு புடவை, அம்புட்டு தான். பொண்ணுங்க இதுக்கு மயங்காமல் எவளாவது இருப்பாளா? ஒரு முழம் பூ வாங்கி புருஷன் கையிலேருந்து வாங்கினாலே அவளுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா மச்சான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறாரு. அடே ஒண்டிக்கட்ட, உனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது, அதுவும் அது பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு, உனக்கெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமாடா? என்னடா கிளி மாதிரி இருக்கும் அது, அதை பற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இதெல்லாம் தெரியாமல் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டையும் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே டேய் கேட்டதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டுனோடனே, மச்சான் புடவை, ஸ்வீட்டு, பூவு, ஒரு பொண்ணு இதுக்கு மயங்காமல் இருக்கவே மாட்டா. இந்த மூணுத்தையும் வாங்கிட்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் நேசிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ளாட் ஆகிடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன் தேங்குமே, சரிடா மச்சான் நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தேங்கோட ஃப்ரெண்டு சொன்னதை அவர் மனசில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ் இப்படியே போகுது. ஒரு நாள் உங்களுக்கு கால் வருது. தேங்க தான் கால் பண்ணுறாரு. காலையில் அவர் வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு அவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு கால்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப ரேர், முக்கியமாக இருந்தால் மட்டும் தான் பண்ணுவார். நீங்கள் என்ன மாமா இப்போ கால் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. சொல்லுமாம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. வயனு, நான் ராத்திரி நான் வரும்போது எனக்கு பிடிச்ச அந்த ஐர மீன் குழம்பு செஞ்சு வச்சிரு அப்படின்றாரு. நீங்கள் என்ன மாமா சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. பிகாஸ் உங்கள் மாமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சமைச்சு வைன்றாரு. லைக் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு வைங்க அந்த மாதிரிலாம் வீட்டில் சொல்லுவார். இங்கே நீங்கள் மாமா ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்குது போலையே, அதான் என்னையே மீன் குழம்பு வைக்க சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்கிறேன், உனக்கு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன், நீ எனக்கு செஞ்சு வை அப்படின்றாரு. சரிடா மாமா சந்தோஷமாக இருந்தால் போதும், மாமாவுக்கு சந்தோஷமாக இருந்தால் தான் அவர் வந்து வீட்டில் இந்த மாதிரி சமைங்கன்னே சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி மாமா சந்தோஷமாக இருந்தால் அது நம்மளுக்கு போதும்ன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐர மீன் உனக்கு மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது யோசிச்சுட்டே போகிறீங்க. ஐயோ மாமா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்குமே சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி வந்து வந்து அவர் ஹாப்பியாக இருக்கிறத வந்து இப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். வீட்டில் அவர் ஹாப்பியாக இருக்காருன்னா வீட்டில் அவருக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ வந்து இன்றைக்கி அவர் ஹாப்பியாக இருக்கிறத உங்ககிட்ட அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் லைக் வந்து இன்றைக்கி நைட் அவர் உங்ககிட்ட லைக் அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன்றதை அவர் சொல்லாமல் சிம்பாலிக்காக முன்னாடியே அவர் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு, நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி. நீங்களும் சரி மாமா கேட்டு உங்கள் மாமா கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்வீங்களா, நேராக மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்குறதுக்கு தான் போகிறீங்க. அங்கே மீன் வாங்க போகும்போது தான் லைக் வந்து அங்கே மீனெல்லாம் வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க, லைக் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து இங்கே லைக் வந்து பக்கத்தில் பேசிட்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும்ல, நம்மளுக்கு பக்கத்தில் நின்று பேசுகிறதுலாம். இங்கே 2 பொண்ணுங்க அப்படி தான் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே நின்று பக்கத்தில் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. இங்கே 2 ஆண்டி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி அந்த பிள்ளை மருந்து குடிச்சிருச்சான், போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கம்முன்னு தான் என்ன பேசுதுன்னு காதில் விழுது, நீங்கள் பாட்டு உங்கள் மீன் க்ளீன் பண்ணுறதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் இந்த தேங்காய் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், தேங்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மாமா பேர் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் என்னன்னு இன்னும் நல்லா கூர்ந்து அப்படியே கவனிக்கிறீங்க. எந்த பிள்ளைய பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைய ஏமாற்றிட்டான்னு அடிக்குவேன். அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஆசை வச்சுருக்கோம், என்னத்த பண்ணுறது, இந்த காலத்துலலாம் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் நீங்கள் போயிட்டு நேராக, அக்கா எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க உங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகி ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. நீங்கள் அக்கா நான் கேட்டுட்டேன், சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கே இல்லைம்மா, தேங்குக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிங்கல்ல, அந்த பொண்ணு நேற்று நைட்டு மருந்து குடிச்சிருச்சான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அந்த பொண்ணு தேங்க மறக்க முடியாமல் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு, அத்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க, அந்த ஆண்டிங்க 2 பேரும். நீங்கள் அவ்வளவுதான் அப்படியே இதுவாகிடுறீங்க.
இந்த மாரி அந்த ஆன்ட்டிங்க 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீங்க அப்படியே அந்த மீன் கடையிலேயே நின்னு யோசிக்கிறீங்க. மருந்து குடிக்கிற அளவுக்குன்னா, அப்போ அந்த பொண்ணு தேங் மாமா மேல அவ்ளோ ஆசை வச்சிருந்துச்சா என்ன? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்குறீங்க. தேயாங்குமே அந்த பொண்ணுகிட்ட நல்லா தானே பேசியிருப்பாரு. லைக் வந்து ரொம்ப ஆசையா அந்த மாரி தானே இருந்திருப்பாரு. உங்களுக்கு இப்ப தான் எல்லாமே ரீகால் ஆகுது. ஸோ வந்து தியாங்க்கும் அந்த பொண்ணு மேல ஆசை இருந்திருக்கு. அவங்களுக்கும் தியாங் மேல ஆசை இருந்திருக்கு. நடுவுல நீங்க உங்க ஆசைனால யார பத்தியும் யோசிக்காம ரொம்ப சுயநலமா இருந்துட்டோமோ! அப்படின்னு இப்ப யோசிக்கிறீங்க. உங்களுக்கு மனசே கேட்கல. ஏன்னா, அந்த பொண்ணு வந்து மருந்து குடிக்கிற அளவுக்கு போயிருக்கான்னா, எந்த அளவுக்கு அவ வந்து வாழ்க்கைய வந்து இது பண்ணியிருப்பா, வெறுத்திருப்பான்ட்டு நீங்க என்ன பண்றீங்க, சரி ஓகே நம்ம அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். அட்லீஸ்ட் நம்ம சைட்ல மன்னிப்பாச்சும் நம்ம கேட்போம்ன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த மீனெல்லாம் வாங்கிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறீங்க. உங்க ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கு. அதனால அதில தான் எல்லாரும் சேர்த்து விடுவாங்கன்னு தெரியும். ஸோ, அங்க தான் நீங்க போய் பார்க்குறீங்க. தேடுறீங்க அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வார்டு வார்டா போய் பார்க்குறீங்க. பார்த்தா அதுக்கப்புறம் வந்து நீங்க நீங்க போயிட்டு லைக் அத தேடிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் நீங்க பார்க்குறீங்க. யாருதுன்னு பார்த்தா அது தேவாங்கோடது ஃபேஸ் தான். தேங்கா அப்படியே பார்த்துட்டு, "மாமா இங்க என்ன பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்து பார்த்து தேடி தேடி அப்படியே தேவாங் பின்னாடியே போறீங்க. பார்த்தா தேவாங் வந்து கரெக்ட்டா அந்த பொண்ணோட வார்டுக்கு தான் போறாரு. போய் அந்த பொண்ணு வார்டுக்கு கிட்ட போயிடுறாரு. நீங்க போய் எட்டி பார்த்தா, உள்ள அந்த பொண்ணு பெட்ல படுத்திருக்கு. தேவாங் அந்த பக்கம் நின்னுட்டுருக்காரு. நின்னு பேசிட்டுருக்காரு. "ஏம்மா இப்படியெல்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பார்த்து கேட்குறாரு. இந்த பொண்ணு, "எனக்கு வேற வழி தெரியலங்க. என்னால உங்கள மறக்க முடியல. நான் மனசார நேசிச்சுட்டேன். என்ன பண்றது? என்னால வேற ஒருத்தர நெனச்சியும் என்னால வாழ்க்கைய ஓட்ட முடியும்னு எனக்கு தோணல. எங்க அப்பாவும் எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளை அதுக்கப்புறம் பார்த்துட்டாரு. ஆனா, என்னால உங்க மேல ஆசை வச்சத அத மாத்திக்கவே முடியலங்க. நான் மத்தவங்க கிட்டயும் உங்கள மாரியே ஒரு இத தேடுறேன். அது கிடைக்க மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாரி மனசு கஷ்ட வேதனையோட பேசுது. "தேயாங் இங்க பாரும்மா, நான் ஒத்துக்கிறேன். நான் உனக்கு பண்ணது யாரும் பண்ணக்கூடாத ஒரு தப்பு தான். எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிரு. நான் வேணா உன் கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனா தயவுசெய்து உன் வாழ்க்கைய இந்த மாரி முடிச்சுக்கிறேன்ற முடிவ மட்டும் திருப்பி எடுக்காதம்மா." அப்படின்னு சொல்லிட்டு தேங் சொல்றாரு. நீங்க இப்ப தான் எல்லாம் பார்க்குறீங்க. என்ன இவ்ளோ பெரிய தப்பு நம்ம பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு இப்ப தான் ரியலைஸ் ஆவுது. நீங்க அப்படியே நின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்க மாமா போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு இப்போ. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, "எப்படிங்க உங்கள நான் மறக்க முடியும்? நீங்க இவ்ளோ நல்லவரு, இவ்ளோ பண்பானவரு. என்கிட்ட எப்படி பழகுனீங்க? இதுவரைக்கும் எதுவுமே நீங்க என்கிட்ட எதிர்பார்த்து, என்கிட்ட அந்த 3 மாசத்துல நீங்க பழகல. அப்படி இருக்கும்போது நான் உங்கள என் புருஷனாவே நெனச்சு வாழ்ந்துட்டேன். இப்ப இல்லன்னும்போது எப்படிங்க என்னால ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. "எங்க தயாங்கு, ஒத்துக்கிறேம்மா. எனக்கும் உன் மேல ஆசை இருந்தது தான். இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு இது இது முடிவு கிடையாது." அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இது கேட்ட உடனே அவ்வளவுதான். உங்க மாமாவுக்கு அந்த பொண்ணு மேல ஆசை இருக்கு. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர நேசிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே, நீங்க எதுவுமே உங்கனால யோசிக்க முடியல. நீங்க தான் தேவையே இல்லாத கேரக்டர் இப்ப இவங்க 2 பேர் லைஃப்லன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்கிறத நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்க யோசிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. நீங்க அந்த இடத்த விட்டு இதுக்கு மேல இல்ல. உங்களுக்கு உங்க மாமா உங்க மேல ஆசையே இல்லன்னு உங்களுக்கு இப்ப ஏன் அப்படி சொன்னாருன்னு உங்களுக்கு இப்ப புரியுது. நீங்க அப்படியே கண்ணுல தண்ணி ஊத்த ஊத்த அந்த இடத்த விட்டே போயிடுறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க 2 பேரும் பேசுறத கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசுல இதுவே இல்ல. தயாங்குமே அந்த பொண்ண இப்ப பார்க்க வந்திருக்காருன்னா, அப்ப தயாங்குக்கும் ஆசை இல்லாமலா பார்க்க வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு, நீங்களே ஒரு அசம்ப்ஷனுக்கு வந்துடுறீங்க. இன்னுமே தயாங்குக்கும் அந்த பொண்ணு மேல ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே என் வீட்டுக்கு வந்துடுறீங்க. மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா, நீங்க சமைக்கிற மூடே உங்களுக்கு இல்ல. அதனால உங்க பாட்டி அதாவது ஜொங்குக்கோட அம்மா ஐயோ! ஜொங்குக் இல்ல சாரி தயாங்கோட அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாரி மாமா வந்து குழம்பு கேட்டுச்சு. அ அ பாட்டி நீங்க குழம்பு மாமாக்கு வச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இங்க தயாங்க அம்மா, "ஏய் புள்ள, அவன் என்ன என்னைய குழம்பு வைக்க சொன்னான்? உனக்கு தானே ஃபோன் பண்ணி குழம்பு வையின்னு சொன்னான். என்னைய வைக்க சொல்லுது? போ நீயே எல்லாத்தையும் வையி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. நீங்க, "பாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோ பாட்டி. எனக்கு குழம்பு வைக்கிறதுக்கு நான் இது இல்ல. அப்புறம் சமையல் நல்லா இல்லன்னா மாமா சாப்பிடாது. நீயே நல்லதா குழம்பு ஏதாவது நல்ல இதுவா பார்த்து நீயே வச்சுரு"
கூட மாங்காய் போடுறேன்னா போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே இந்த பிள்ளைக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவாங்கோட அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. போயிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாங்க. இங்கே அவங்க அம்மா, தெரிலம்மா, எதுக்கு அது இப்படி இருக்குதுன்னே தெரியல, விடு, அது சரியாக போயிடும், அதுதான் அவங்க மாமா வந்துட்டான்னா அதெல்லாம் சரியாயிடும், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. நீங்கள் பார்த்த சினாரியோ, நீங்கள் கேட்ட சினாரியோ இதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க. நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மாமா வாழ்க்கையே கெடுத்துட்டேன். மாமா ஆசைப்பட்டதை கொடுக்காம நான் ஏன் ஆசைப்பட்டதுக்கு எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக நான் இருந்திருக்கேன். யாரை பற்றியும் யோசிக்காமல், அந்த பொண்ணை பற்றி யோசிக்காமல் எவ்வளோ சுயநலவாதியாக நான் இருந்திருக்கேன்னு அப்படியே நீங்களே அடிச்சுட்டு அழுவுறீங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம், தலையில் அடிச்சுக்கிட்டே அழுவுறீங்க நீங்கள். அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகிடுது. ஸோ தேங்கும் வராரு. வரும்போது அவர் செம்ம ஹாப்பியாக தான் வராரு. நிறைய கையில் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. உங்கள் அம்மாவும் தேங்கோட அம்மாவும் உட்காந்துட்டு வாசலில் உட்காந்துட்ருக்காங்க. என்னடி இது, இம்புட்டு பைய தூக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க அம்மா வந்து உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க. உங்கள் அம்மா, தெரியலையேம்மா, என்னன்னே தெரியலையே, இது வரான்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. என்னடா தம்பி, இம்புட்டு பைய தூக்கிட்டு என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தேங்கு, அது ஒன்றும் இல்லைக்கா, நான் அதோ இது சந்தை பக்கம் போயிருந்தேன், அப்படியே நான் நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நொறுக்கு தீனி பை தெரியுது தம்பி, ஏதோ துணிக்கடை பை மாதிரி ஏதோ தெரியுதே, என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நீ தேங்கு, அது அது ஒன்றும் இல்லைக்கா, அது டேய் சொல்கிறா என்னது அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. தேங்கு, அது இல்லைக்கா, பையனுக்கு தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகப்போகுது, இன்னும் ஒரு துணி எடுத்து தரல நான், அதான் சந்தை பக்கம் போகும்போது ஞாபகம் வந்துச்சு, அதான் அதுக்கு ஒரு புடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னோடனே உங்கள் அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம். பாரா, என் தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு தேவாங்க அவங்க அக்கா கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே தேவாங்க, அக்கா ஓட்டாதக்கா, என்ன என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, நான் எதுவும் சொல்லலை சாமி, நீ உன் பொண்டாட்டிக்கு என்னன்னா வாங்கி கொடுத்துக்கோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வா 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 அப்படின்னு எல்லாரும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தேங்க வந்து எல்லாருக்குமே ஒன்று வாங்கியிருப்பார், லைக் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம். இங்கே உங்களை தான் கூப்பிட்றாங்க, நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. பட் தேங்க வந்து இப்போ உங்ககிட்ட அந்த இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, அவரும் கேஷுவலாக தான் இருக்கார். என்ன பிள்ளை, குழம்பு ஆக்கி வைக்க சொன்னல, ஆக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பாட்டி செஞ்சாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இவர் எப்பல, நான் உன்னையே தானடி செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, எனக்கு செய்கிறதுக்கான இதுவே இல்லை, யோசனை நிறைய போயிட்டு இருந்ததா, அதான் பாட்டியை செய்ய சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர், என்ன இருந்தாலும் மாமன் கேட்டு நீ செய்யலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. நீங்கள் இப்போ என்ன மாமா, அதான் பாட்டி செஞ்சிருச்சுல்ல, இதுக்கு இப்போ என்னத்துக்கு, இப்போ நான் செய்யலைன்னா நீ சாப்பிட மாட்டியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேங்க, எதுக்கு பிள்ளை இப்போ கோவப்படுற, நான் என்ன கேட்டுட்டேன், நான் உன்னை தானே ஆசையாக செய்ய சொன்னேன், அதான் கேட்டேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எடுத்துகிட்டு போய் எல்லா பேக்கையும் வச்சுட்டு, சரி எனக்கு செம்மையாக பசிக்குது, சோறு போடு அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சோறு போடுமா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா, உன் புருஷனுக்கு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாங்க. நீங்கள் செம்ம கடுப்பாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நேராக போயிட்டு சரி கிச்சன்லேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றிட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க. இங்கே தேங்கு, எப்பல அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள், இப்போ என்ன மாமா உனக்கு வேணும், நான் எதுவும் கேட்கலடி, சாப்பிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அவர் நீங்கள் சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாருன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல, என்ன நீங்கள் கேட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு அந்த பழக்கத்துக்கு அது அவர் கேட்குறாரு. நான் இன்னும் சாப்பிடல மாமா, எனக்கு வேணாம், நீ சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அவர், என்னக்கா ஆச்சு, எதுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை கேட்குறாரு. இங்கே தேங்கு, உங்கள் அம்மா, தெரிலடா, காலையில் மீன் வாங்கிட்டு வரேன்னு போனான், போகும்போது நல்லா தான் குதிச்சுட்டு போனான், ஐயோ மாமா குழம்பு வைக்க சொல்லிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா தான் குளிச்சுட்டு போனான், திருப்பி வரும்போது மூஞ்சி துண்டக்கா மாதிரி சுருங்கி வந்தா, ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு தேங்க இங்கே யோசிச்சுட்டே சாப்பிட்றாரு. அவருக்கு ஆனால் அவ்வளோ சோறே இறங்கலை. சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மேலே இருக்கீங்க, உங்கள் தேவங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் லைக் வந்து உங்களுக்கு வாங்கியிருந்த அந்த புடவை, மல்லிகைப்பூ, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு
வச்சுருப்பார்ல, அதெல்லாம் ஒரு கவரில் எடுத்துட்டு, சரிக்கா நீங்கள் சாப்பிட்டு படுங்க, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் மேலே போகிறாரு. போயிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அப்படியே உங்கள் காலை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ தேங்க அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. என்ன பிள்ளை, ஏன் ஏன் சிடு சிடுன்னு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்க ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுறீங்க. சொல்லு பிள்ளை என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் சரி நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னது மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பின்னாடி அந்த பேக்லேருந்து எடுத்து டன்டடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவர் உங்ககிட்ட கொடுக்குறாரு. உனக்கு பிடிச்ச புடவை, வளையல், பூவு, சீட்டு, உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் தேங்காய் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில், தேங்குக்கு நீங்கள் லவ் பண்ணுறது தெரியாத டைம்லேயே நீங்கள் தேங்கிட்ட எங்கே வளையல பார்த்தாலும் கண்ணாடி வளையல் கேட்பீங்க. அதனால் அவர் உங்களுக்கு கண்ணாடி வளையல், பூவு, புடவை, ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எத்தனை ஆகிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு முழம் பூவாச்சு இவர் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாரா நம்மளுக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற நிலமையில இப்போ நீங்கள் இல்லை. நீங்கள் ரொம்பவே யோசனையில் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு மாமா இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்க. தேங்கு அது இல்லை புள்ள, அது உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் தேங்க சொல்கிறாரு. நீங்கள் எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே தேங்கு எப்பல என்ன பேசுகிற நீ, உனக்கு நான் அதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா அதாவது மறைக்கிறேன்னு அர்த்தமா, என்ன பிள்ளை நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. இங்கே நீங்கள் இல்லை மாமா சொல்லு, உண்மையிலே என்கிட்ட நீ எதையுமே மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. தேங்கு இல்லை பிள்ளை எதையும் மறைக்கலை, ஏன் என்னை இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, என்கிட்ட நீ எதையும் மறைக்கலன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சத்தியம் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை வயனு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா உனக்கு என்ன பிடிக்குமா, இல்லை வேறு யாராவது உன் மனசில் நீ வச்சுருக்கியா மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏன் பிள்ளை எப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நீ செல்வியை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததை நான் பார்த்துட்டேன் மாமா, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, கல்யாணம் ஆன அன்றைக்கே, இல்லை என் கழுத்தில் 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு செல்வியை தான் பிடிச்சிருக்கு, என்னை பிடிக்கல சொல்லியிருக்கலாம்ல மாமா. நான் தான் ஏதோ பைத்தியகாரத்தனமா உன் மேலே இந்த ஆசையில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட நீ இந்த 3 வார்த்தை எனக்கு செல்வியை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீன்னா அப்போவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பேன் மாமா. உனக்கு அந்த பொண்ணையை பிடிக்கல, ஏதோ சரி வீட்டில் பார்த்து வச்சாங்க, அதனால தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன் மாமா. ஆனால் உனக்கும் அதை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு மாமா. இப்போ எனக்கு குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ளுது மாமா. எனக்கு வேணாம் மாமா, இந்த இது எதுவும் வேணாம், நீ இதை எடுத்துகிட்டு போயிரு, எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. இங்கே தேங்கு என்னடி ஆச்சு, எதுக்குடி முதல்ல இப்படி இருக்க, நான் செல்வியை பார்க்க போனதா, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லடி அப்படின்றாரு. நீங்கள் எதுவும் பேச வேணாம் மாமா, எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் நான் குறுக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டேன் மாமா, விட்டுடு, நான் உன்னை ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ தேங்க உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஏய் எங்கடி போகிற அப்படின்னு பிடிக்கிறாரு. நீங்கள் இல்லை மாமா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, நான் சின்ன மாமா வீடு நான் சித்தி வீட்டில் போயிருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ட்டு இங்கே போகிறீங்க. அவர் இது தாண்டி உன் வீடு, இதுதான் உன் வீடு, இதுதான் உன் ரூமு, நான் தான் உன் புருஷன், புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்றாரு. நீங்கள் புரியுது மாமா, ஆனால் நடந்ததெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல, அதெல்லாம் புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், நான் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை உதறி விட்டு போகிறீங்க. இங்கே தேங்கு நான் எதுக்கு வந்தேன், இவ்வளோ ஆசையாக நான் காதலிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்தேன், இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. உங்களுக்கு தேங்கையும் அந்த பொண்ணையும் பிரிச்சுட்டோன்ற குற்ற உணர்ச்சி நீங்கள் தேங்க கூட உங்களால் இனிமேல் நிம்மதியாக வாழவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தேங்க விட்டுட்டு உங்கள் சித்தி வீடு, உங்கள்
பெரிய மாமா வீடு. இவங்க 2 வீட்லேயும் மாறி மாறி கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே தேயாங் வந்துட்டே இருப்பார். அது வேண்டாம், அவரை பார்க்காம கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், நீங்கள் அங்கே போயிடுறீங்க. அப்பயும் தேயாங் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வருவார். ஆனால் நீங்கள் அவரை பார்க்கவே மாட்டீங்க. அவங்க வீட்டுக்கெலாம் கூட வந்தால் கூட பார்க்கவே மாட்டீங்க. உங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, என்ன தாண்டி உன் பிரச்சனை, எதுக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா தானடி இருந்தீங்கன்ட்டு. நீங்கள் உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, மா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்குறேன், என்னையும் மாமாவையும் அத்து விட்டுரு அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏய் என்னடி பேசுகிற, ஒத்த காலில் நின்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன அத்தை விட்டுருன்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அதுதாம்மா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்னால் இதெல்லாம் முடியாது, சாவடிச்சிருவான் உன்னை இந்த மாதிரி இன்னொரு வாட்டி யோசிச்சின்னா, ஒழுங்கு மரியாதை இன்னொரு 2 நாள் வீடு வந்து சேருன்னு உங்கள் அம்மா எழுந்து போயிடுறாங்க. உங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில, யார்கிட்ட சொன்னாலும் முடியாதுன்னே சொல்கிறாங்க. நீங்கள் நேராக நாட்டாமா வீட்டுக்கே போயிட்டு நாட்டாமாக்கிட்டே போய் பேசிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கூட்டுங்க, என்னால் வந்து நான் இனிமேல் வந்து தேயாங் மாமா கூட நான் இல்லை, என்னை அத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக நாட்டாமாக்கிட்டே போயிட்டீங்க. நாட்டாமைக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு, இப்போ என்ன வேணாங்குதுன்னு சொல்லிட்டு நான் நேராக அங்கே போயிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு நான் இதை கூப்பிடுற பஞ்சாயத்தை வைக்கிறாரு. இங்கே தேயாங்குக்கு வந்து சொல்கிறாங்க, பஞ்சாயத்து உங்கள் பொண்டாட்டி வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு இப்படி பண்ணிருச்சு, உங்களை பஞ்சாயத்துலேருந்து கூப்பிட்றாங்கன்னு. தேங்கு யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவ்வளோ கோவம் வருது. உங்களால் சரி காண்டில் இருக்கார் மனுஷன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் பஞ்சாயத்து தான் ரூல்ஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வச்சுருக்க டைமிங்கில் பஞ்சாயத்துக்கு நீங்களும் வந்துடுறீங்க, கூட்டத்துக்கு அவரும் வந்துடுறாரு. இங்கே 2 பேரும் 2 பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் கேட்குறாரு உங்களா நாட்டாம, என்னம்மா என்ன நீ தானே கட்டிக்கணும்னு நம்ம மாமாவை, இப்போ என்ன அப்படின்னோடனே, இல்லைங்கய்யா நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. அன்றைக்கி எனக்கும் என் மாமனுக்கும் ஒன்றும் நடக்கலை. நான் என் மாமா மேலே இருந்த ஆசையில் அன்றைக்கி அப்படி போய் சொன்னேன், அவர் எதுவும் என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஊர் மக்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்னது தேங்க ஒன்றும் பண்ணலை, அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளை அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் உங்களை போட்டு அப்படியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கு, ஒரு பையனோட வாழ்க்கை மான மரியாதையெல்லாம் எப்படி கப்பல் ஏற்றிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு கம்முன்னு தான் இருக்கீங்க. இங்கே தேங்கு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு அவரும் பார்த்துட்ருக்காரு கம்முன்னு. இப்போ என்னம்மா சொல்ல வர, இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, உன் மாமனுக்கும் அவர் உன் புருஷன், இப்போ உன் புருஷனை வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைங்க ஐயா, என் வாழ்க்கை இந்த மாதிரி அவர் வாழ்க்கையை சேர்ந்து நான் கெடுக்க விரும்பலை, எங்களை அத்து விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே தேங்கு அப்படியே உங்களை பார்த்து ஒரு முறம் மறைக்கிறாரு. இங்கே தேங்கிட்ட கேட்குறாங்க, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தேங்கு இல்லைங்கய்யா இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா அவருக்கு உடன்பாடு இல்லைன்றாரு, நீ இங்கே அத்து விடுன்ற, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே தேங்கு, ஐயா இது நான் எங்கள் வீட்டோட பேசி நான் ஒரு முடிவு வந்துட்டு நாட்டாம இது உங்ககிட்ட நான் அப்புறம் சொல்கிறேங்கய்யா, பஞ்சாயத்துக்கு நான் அப்புறம் வரேன், இது முதல்ல எங்கள் வீட்டோட வச்சு பேசிவிட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோன்ட்டு நேராக உங்ககிட்ட தான் வராரு. வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் மாமா கையை விடு, நான் வரல அப்படின்றீங்க. வாயை மூடிட்டு ஒழுங்கு முறை தான் வந்துடுவாயன், எனக்கு கொலைகாரனாக ஆக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் சொல்கிறாரு. நீங்கள் மாமா கையை விடு மாமா வேணாம் அப்படின்றீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு போகிறாரு. இங்கே உங்கள் அம்மா கிட்ட திரும்பி, அக்கா நீனு மாமா அப்புறம் அம்மா நீங்கள் 3 பேரும் சின்ன அக்கா வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே என்னடா நான் சொல்கிறத கேளு, நீங்கள் 3 பேரும் சின்ன அக்கா வீட்டில் இருங்க, நான் அவங்கள ராத்திரி வந்து நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்போ அம்மாவெல்லாம் வேணாங்கிறாருன்னு சொல்லிட்டு இங்கே நேராக அவங்களை தரன்னு உங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு புல்லட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு மாமா, என்னை நேராக சின்னத்தை வீட்டில் கொண்டு போய் சின்ன சித்தி வீட்டில் விட்டு போய் விட்டுரு, எனக்கு நான் இங்கே இல்லை, நான் போகிறேன், அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இறங்குறியா இல்லை இங்கேயே இப்படியே தள்ளிவிடவா அப்படின்னு கேட்குறோன்னே, நீங்கள் இறங்கிட்டு என்ன தான் மாமா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் ஒன்றுமே பேசாமல் நேராக ஸ்டாண்டை போட்டுட்டு அவர் இறங்கிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே அவங்கள தள்ளிட்டு அப்படியே ஹால் லைக் மெயின் டோர் இருக்கும்ல அதையே லாக் பண்ணிட்டாரு. இப்போது என்னடி என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நானும் பொறுமையாக சின்ன பொண்ணு கம்முன்னு போகணுன்னு போனால் எந்த தைரியத்தில் யாரை கேட்டு நீ பஞ்சாயத்தில் போயிட்டு என்னை வேணான்னு சொன்னேன்?
என்கிட்ட சொன்னியா முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு? நீ பாட்டு நேராக போய் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஊர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு வாட்டி என்னை அசிங்கப்படுத்துறதை பத்தாது, நீ இப்போ இந்த வாட்டி என்னை கேட்காம நீ பண்ணி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் மாமா இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும், உன்னையும் என்னைய அத்து விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் மாமா, நீயும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம், நானும் எனக்கு குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியே வந்துடுவான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்ன என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? யார்கிட்ட சொன்னா எனக்கு உன் மேலே ஆசை இல்லைன்னு? யார் சொன்னா? நான் ஒத்துக்கிறேன், ஆமாம் அந்த பிள்ளை மேலே எனக்கு ஆசை இருந்துச்சு தான், அந்த செல்ஃபி பிள்ளை மேலே கட்டிக்க போகிற பிள்ளைன்னு வீட்டில் பார்த்து வச்சும் போது எனக்கு இருந்தது தான் அவன் மேலே, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆசையோடு தான் பழகினேன். ஆனால் உன் கழுத்தில் தாலி என்னைக்கு நான் கட்டினனோ அதோட அதை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் அன்றைக்கே ஏற்றுக்கலனாலும் போக போக நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டேன்டி. ஏன்டி பைத்தியக்காரத்தனமாக இருக்குடி, 3 மாதம் கழித்து வந்து அத்து விடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் இல்லை மாமா, நீ என்னை சும்மா சமாதானப்படுத்துறதுக்காகலாம் எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ போய் செல்வி கூட உன் வாழ்க்கையை வாழும் ஒழுங்கா, அதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் ஃபேஸை அவர் டைட்டாக கப் பண்ணி உங்கள் வேஸ்ட்டை அதை அவங்க இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே சோல்ஃபுல்லாக அப்படியே டீப்பாக ஒரு கிஸ் பண்ணுறாரு தேங்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அவர் இப்படி பண்ணுறாரு. உங்கள் மாமாவோட இந்த சைடு உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு அப்படியே உங்களை அப்படியே இவ்வளோ ஃபோர்ஸாக உங்களை அப்படியே பிடிச்சி நெருக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு மூச்சும் விட முடியல, நீங்கள் தட்டுறீங்க அவர் சொல்கிற நிறுத்துன்னு. அவர் கேட்கவே இல்லை, அவர் அப்படியே கடிச்சு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ கோவம் வருது அவருக்கு, அவ்வளோ கிஸ் அப்படியே உங்களை டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஸ்லோவாக அப்படியே விடுறாரு. அப்படியே அந்த பாப் சவுண்ட் கிஸ் பண்ணிட்டு அந்த பாப் சவுண்ட் வரும்ல, அந்த பாப் சவுண்டோடு உங்களை அப்படியே விடுறாரு. நீங்கள் என்ன மாமா பண்ணுற, நீ என்ன பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. என்ன லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன் 4 வருஷமா, ஒரு வாட்டி கூட நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன் நீ நினச்சி பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மாமா அதெல்லாம் இப்போ இல்லை, இப்போ இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மனசாட்சியத்தோடு சொல்லு, எனக்கு நான் வேணாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு வேணாம், நீ செல்வி கூடயே போ. இன்னும் ஒரு வாட்டி தான் கேட்பேன், அவளை இன்னொரு வாட்டி நீ செல்வி கூட போன்னு சொன்னால் நான் இப்போவே செல்வி கூட போயிடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் நானும் அதை தான் சொல்கிறேன், எனக்கு நீ வேணாம், நீ போ அப்படின்றீங்க. அப்படியா? செல்வி கூட போகணுமா? நான் வேணாம் அப்போ அப்படின்றாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல நீ போ, நான் வேணா நீ கட்டின தாலியை கழட்டி கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது தாலியை கழட்டி கொடுப்பியா, உனக்கு இதுக்கு மேலே மரியாதையே இல்லை அப்படின்ட்டு நேரம் தரன்னு ரூம் கெழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் மாமா என்ன பண்ணுற, கையை விடுமாம்மா, வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போய் உங்களை பெட்லேயே தள்ளி விடுறாரு. நீங்கள் மாமா என்ன மாமா பண்ணுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இங்கே தேங்க அப்படியே வந்து உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு உங்களை தான் அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மாமா என்ன மாமா பண்ணுற, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் எந்திரிச்சன்னு வை பெட்டை விட்டு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்றாரு. நீங்கள் மாமா இல்லை நான் சித்தி வீட்டுக்கு போகிறேன், நீ இங்கே இருந்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ எந்திரிக்கிறீங்க. அவர் சித்தி வீட்டுக்கு போறியா, வீட்டை தாண்டி கால் உனக்கு வெளியில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோவேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு கால் நடக்கிறதுக்கு இருக்காது, வெட்டிடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் மாமா என்ன மாமா, மாமனை நீ நல்லவனாக தானே பார்த்துருக்க, கெட்டவனாக பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் இப்போத்துலேருந்து பார்ப்பேன் அப்படின்றாரு. நீங்கள் அம்மா என்ன பண்ண போகிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. அவர் உனக்குலாம் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது, உன்னைய மாதிரி அடங்காப்பீடு அரிக்கலாம் அப்படின்றாரு. நீங்கள் மாமா நான் சொல்கிறத கேளு மாமா அப்படின்றீங்க. அவர் இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்றாரு. நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. அவர் மனசாட்சியை தொட்டு சொல்லுடி, உண்மையிலே நான் செல்வி கூட போனால் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி மாமா, நான் உன்னை எத்தனை வருஷம் 5 வருஷம் காதலிச்சிருக்கேன் உனக்கே தெரியாமல், ஆனால் உனக்கு செல்வி கூட போகிறது தான் உனக்கு சந்தோஷத்தை தரும்னா நீ தாராளமாக போ மாமா, நான் உன்னை நிறுத்த மாட்டேன், நான் சொன்ன மாதிரி நான் தாலியை கழட்டி வேணால் கொடுத்துட்றேன் உங்ககிட்டே அப்படின்னு. ஒன்றே அவருக்கு அந்த தாலியை கழட்டுறன்றதை கேட்டாலே அவருக்கு அவ்வளோ பற்றிக்கிட்டு வருது. இன்னொரு வாட்டி உன் வாயிலேருந்து தாலியை கழட்டுறான் அதான் கழட்டுறேன்னு நீங்கள் ஏதாவது பேசணுன்னு வச்சுக்கோவேன், முதல்ல இரு, இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக போய் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு ஒரு துணி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு அவரோட கபோர்ட்லேருந்து. எதுக்கு மாமா துணி எடுத்துகிட்டு வர,
இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை சேர்த்து கட்டிடுறாரு, டை பண்ணுறாரு மேலே வச்சு. மாமா என்ன பண்ணிகிட்ருக்க நீனு? ஆ இனிமே இந்த தாலியை கழட்டுறன்ற இந்த சீனே இல்லாத அளவுக்கு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் மாமா ஏதோ பைத்தியக்காரத்தனமாக யோசிக்காத, விடு அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லடி செல்லம், நீனு அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொய் சொன்ன தெரியுமா? என் மாமா வந்து எனக்கு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை இப்போது உண்மையாக்க போகிறேன். இதுக்கப்புறம் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு போய் திருப்பி பஞ்சாயத்தில் இப்போ சொல்கிறேன்னா சொல்லிக்கோ அப்படின்றாரு. நீங்கள் மாமா என்ன பண்ணுற? நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்ட ஊர்கிட்ட இல்லை ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ல, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றீங்க. அவர் நான் பண்ண வேண்டி, நான் இன்றைக்கி உன் கூட தப்பு பண்ணுவேன் அப்படின்றாரு. நீங்கள் மாமா நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை மாமா. நீ இத்தனை நாள் உன்னோட அக்காவோட உங்கள் அம்மாவோட தம்பி எங்கள் மாமா அப்படி தானே நீ பார்த்துருக்க, உன் புருஷனா இன்னும் நீ பார்க்கலல்ல, இன்றைக்கி பார்ப்பேன் அப்படின்ட்டு உங்கள் கையெடுத்து மேலே அப்படியே பின் பண்ணுறாரு. உங்கள் சாரியெல்லாம் விலைக்கு போய் ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே ரிவீல் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் அம்மா விடு அப்படின்றீங்க. அவர் இந்த குளத்தில் உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் விடுவேன் நீ நினைக்கிறியா? ஆனால் உனக்கு நீ சத்தியமாக சரியான மாங்காடி அப்படின்றாரு. நீங்கள் ஏன் இப்படி சொல்கிற? அன்னைக்கு புடவை பூவு எல்லாம் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் உன்கிட்ட, நானும் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு. அது கூட தேக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இல்லைனா அன்றைக்கே இதெல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்றாரு. நீங்கள் மாமா வேணாம் மாமா, நீ செல்வி கூட போயிடு மாமா, அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு அவளை சொல்லிட்டே இருக்கேன். செல்வி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. நீங்கள் மாமா வலிக்குது மாமா அப்படின்றீங்க. அவர் இப்படி தான் நீ சொல்லும் போது எனக்கு வலிக்குது, இன்னொரு வாட்டி நீ சொன்னன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இடுப்பை போட்டு திருகுறாரு. நீங்கள் மாமா வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நெளிகிறீங்க. அவர் வாயில் இன்னொரு வாட்டி இங்கே போ அங்கே போன்னு வரக்கூடாது வயன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை வந்து ஹேண்ட் பின் பண்ணிடுறாரு மேலே. அவங்களோட 2 கையை தூக்கி கட்டி வச்சிருக்க கையை பின் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிசஸ் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப கோவமாக இருக்கார். நீங்கள் தாலியை கழட்டி தரேன்றீங்க, செல்வி கூட போன்றீங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரிலாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடிச்சு உங்களுக்கு கிஸ் பண்ணி உங்களை ஹெக்கி மார்க்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன நம்ம மாமா பண்ணது இப்படியெல்லாம் நம்ம மாமாவுக்கு இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் மாமா ரொம்ப சாஃப்ட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மாமாவுக்கு எதுவுமே தெரியாது, மாமா அப்படியே சரியான சாஃப்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவரோட வைல்டு சைடே அவரை கோபப்படுத்தி விட்டதுக்கப்புறம் தான் வெளியே வருது. இப்போ அவர் அப்படியே உங்களை ஃபோர்ஹெட்டில், உங்கள் நோஸில், உங்கள் நெக்கில் எல்லாம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே சாரி ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு, அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் மாமா நீ தானே சொல்லுவ நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, இந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன் நீ விய மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேணுன்னே ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக அவர் உங்கள் சாரியை உருவிட்டு, ஆமாம் தூக்கி வளர்த்த பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போ நீ என் பொண்டாட்டி ஆகிட்டல்ல, நான் உங்கள்கிட்ட தாலி உங்கள் கழுத்தில் தொங்குது, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? அதுதான் எனக்கு இருக்க லைசன்ஸு, நான் என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு. இதுக்கப்புறம் தூக்கி வளர்த்த அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. எனக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நீ தானே சொன்ன இதெல்லாம் உனக்கு வராது என் மேலேன்னு. நான் எப்படி சொன்னேன் உன் மேலே எனக்கு வராதுன்னு? எனக்கு நேரம் வேணும்னு தான் சொன்னேன், உனக்கு மேலே இதெல்லாம் வராதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. எனக்கு அப்பப்போ எனக்கு தோணும், உன்னை அப்படி இழுத்தடிச்சு கிஸ் அடிச்சுட்டு விடணும்னு தோணும். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் பண்ணால் நீ என்ன நினைப்பேன்னு தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீ என்னென்னா நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நாளைக்கு போய் பஞ்சாயத்தில் கூட இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு போய் கூட ஊர் மத்தியில் போய் சொல்கிறேன், நான் சொல்லிக்கோ. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே ஊர் மத்தியில் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா சொல்லிக்கோ இப்போ நடக்கிறதையும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நஷ்டமாக உனக்கு என்ன பிடிக்குமா மாமா? நான் வார்த்தையில் சொல்ல விரும்பல, செயலை காட்டிக்கிறேன், அப்புறமா நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் சாரியை ஃபுல்லாக உருவி தூக்கி போட்டுடுறாரு. இப்போ நீங்கள் வெறும் ஜாக்கெட்டும் பாவாடையும் போட்டுட்டு தான் அப்படியே படுத்திருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஹேண்ட் பின் பண்ணிட்டு, எத்தனை நாள் காத்திருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் இந்த மாதிரி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுக்குன்னு பார்க்குறாரு. நீங்கள் மாமா திருப்பி கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஏண்டி இப்படி என் முன்னாடி படுத்துட்ருக்க, நான் இது வரைக்கும் இந்த பொண்ணையாவது இந்த மாதிரி நான் அந்த மாதிரி நம்ம பார்க்கணுன்னு நினைப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இல்லை, நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்ததே இல்லை, அது எனக்கு தெரியும்,
ம். ஒரு பொண்ணை இந்த கோலத்தில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுற ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். வேற யாரும் இல்லை. என் பொண்டாட்டியா, என் அக்கா மகளா, என் பையனா உன்னை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே நீ கேட்க போறியா என் மேலே ஆசை இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க கேட்குறாரு. நீங்கள் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இப்போ ஒழுங்கா எனக்கு ஒத்துழைச்சிட்டு கம்முனிரு அப்படின்றாரு. நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கிஸ்ஸஸ்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஹெட் டு டோ ஃபுல் பாடியில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணுறாரு. லைக் அப்படியே உங்களுக்கு அங்கங்கே பைட் பண்ணி அவருக்கு அவ்வளோ கோவத்தினால உங்களை செம்மையாக பைட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல அந்த கோவத்தை. நீங்களும் ஒரு கட்டத்தில் அவர் கையை அவுத்து விட சொல்லி கேட்குறீங்க. அவர் உங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நீங்களும் அவரை ஹேரை கிரிப்பாக பிடிச்சிட்டு நீங்களும் அவருக்கு காம் டவுன் பண்ணுறீங்க. அவர் எவ்வளோ டென்ஷன் ஏற்றி விட்டிங்களோ அப்படியே காம் டவுன் பண்ணுறீங்க. அவர் இல்லை எனக்கு எந்த பொண்ணு மேலே ஆசை இல்லை, உங்கள் மேலே மட்டும்தான் போது உங்களாலேயும் அதை டெனி பண்ண முடியல. அதுக்கு மேலே நீ போன்னு சொல்ல முடியல உங்களால். ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்கணுன்னு தான் நீங்கள் இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே தடவி கொடுத்துட்டு நீங்களும் அவருக்கு ஒத்துழைச்சிட்டு 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு தேங்க உங்களை. நீங்கள் மாமா நிறுத்து ஒரு நிமிஷம் அப்படின்றீங்க. அவர் என்னடி இல்லை இப்போ நாளை பின்ன செல்வி உன்னை என் கூட வந்துருன்னு சொன்னால் நீ போயிடுவியா மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இன்னும் என்னடி நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது. சரி உன் பாஷையில் சொல்லணும்னா இப்போ நடக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு உன் வயிற்றில் நம்ம பிள்ளை வந்துடும். அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எப்போ இவன் தான் என்னாலலாம் அனுப்ப முடியாது, நீ சண்டை போட மாட்டே செல்விக்கிட்ட கேட்டுச்சுண்ணா அது அப்படின்னே ஆமாம்மாம்மா ஆமாம் அப்படின்றீங்க. அவர் இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? இல்லை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றாரு. நீங்கள் சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருன்னு சொல்லிட்டு அந்த ஷால் எடுத்து உங்கள் வாயை கட்டி விட்டுறாரு. நீங்கள் மூட்டுறீங்க. அவர் கம்முன்னு இரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபுல்லாக மேக் அவுட்டு, செம்ம ஹாட் மேக் அவுட்டு. லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்கள் மாமாவை இமேஜின் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவர் ஹாட் அண்டு எப்படி சொல்கிறது, அது ஹார்ட் அண்ட் ஹாட்டாக அப்படி பண்ணியிருக்கிறாரு மேக் அவுட்டு. நீங்கள் அடா பாவி நீ இப்படி பட்ட ஆளாடா அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ மேக் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டாக அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல தேவாங்க போயிட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா அவங்க அம்மாலாம் அங்கே இருப்பாங்கள்ல. இப்போ தேவாங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சித்தி வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. வரும்போது என்னடா அடிச்சியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவர் ஆமாங்க்கா செம்மையாக அடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இங்கே அவங்க அம்மா ஐயோ ஏன்டா அதுக்கு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்னு தான்டா அப்படி பண்ணுச்சு அப்படின்னோடனே அக்கா அதெல்லாம் இல்லை இப்போ சரியாயாச்சு, செம்ம தருமடி கொடுத்தேன் வாங்கிட்டா, அப்புறம் எனக்கும் மனசு கேட்கல அதுக்கப்புறம் விட்டுட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா சரிதான் சரியாயிட்டால நீ ஏன் பாரு சரி ஆனாலாம் இல்லையான்ட்டோன்னு நீங்கள் பார்த்தா நீங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க கிச்சனில் பூந்துட்டு. உங்கள் அம்மா நீங்கள் அப்படியே நொண்டி நடந்துட்டுருக்கிறத உங்கள் அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்க. ஐயோ என்னடி ஆச்சு அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றீங்க. அப்போ கரெக்டாக தேங்க வராரு. இங்கே என்னடா என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்க, நொண்டி நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே கேட்குறாங்க. இங்கே தேங்க ஆமாக்கா ரொம்ப வாய் பேசுனா அதான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ஐயோ மாமா என்ன பண்ணுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. அவங்க அம்மா இன்னொரு வாட்டி என் பிள்ளை மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், ஏதோ மாமா ஆசைப்பட்டது நிறைவேற்றணுன்றதுக்காக ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு என் பிள்ளைய போட்டு நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா திடீர் இனிமேல் என் பொண்ணு மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அவங்க உங்ககிட்ட என்னடி உங்கள் அம்மா அடிக்கக்கூடாதுங்குது அப்புறம் எப்படி குழந்த அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் மாமா
சும்மா இருமாம்மா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் உங்கள் அம்மா பின்னாடியே போகிறீங்க. ஸோ நான் இதோட இந்த கதையை நான் முடிக்கிறேன்டா. இந்த கதை ரொம்ப ஒன் ஷாட் வந்து நான் லிட்ரலி என்னோட சேனலில் இதுதான் பிக்கெஸ்ட் ஒன் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை நான் 2 பார்ட் 3 பார்ட்டாக போட்டிருக்கலாம். பட் ஆனால் இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணி, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கும் பொறுமை இருக்காது. நான் எல்லாத்தையுமே சீரியஸாக போட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் எவ்வளோ டியூரேஷன் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து நார்மலாக ஒன் ஷாட்டாகவே டப் பண்ணிட்டேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. லைவில் சொன்ன மாதிரியே நான் நேற்று உங்ககிட்ட லைவில் பேசியிருப்பேன். ஆமாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடிட் பண்ணியிருக்கிறேன், நான் டப் பண்ணி எடிட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நான் லைவ் வரமாட்டேன்டா. பிகாஸ் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நைட்டு நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வீடியோ லைவ் வரமாட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு நம்ம சண்டே நம்ம ஃப்ரீயாக பேசலாம். சரியா, சண்டே நைட்டு நான் லைவ் வரேன். நான் வில் டாக். ஓகே, ஹோப் யூ கைஸ் லைக் இட். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். லவ் யூ ஆல். டாட்டா, பபாய், சராங்கே.